வணக்கம். இது பிரபல்ய அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு தனுசு வீட்டின் பலன்கள். அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் நம்மளோட இணைந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குரூப்பில் 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. முதலாவதாக பிரபல்ய அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. இரண்டாவதாக த வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு 2வது சேனல் ரன் ஆகிட்டு இருக்குங்க. மூன்றாவது ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி 3 விதமான யூடியூப் சேனல் நம்மளுடைய குரூப்பில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பேசுகிற ஜோதிடர்கள் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த ஜோதிடர்களாக நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட முதலாவதாக பேசுறதுக்கு தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு முன்னாடி இறைவாழ்த்து. ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. சார் வாங்க. வணக்கம் சார். அந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பார்த்தோம்னா தனுசு வீட்டின் பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா தனுசு ராசி மண்டலத்தை பற்றி, அந்த ராசி மண்டலத்தில் தனுசு வீடு நிற்கும் கிரகங்கள், அந்த வீட்டோட தன்மை எப்படி இருக்கும், எப்படி நம்ம ஜாதகத்தில் நவக்கோள்கள் வைத்து அதை நிற்கும் நிலையை வைத்து தன்னை பார்க்கும் கிரகம், தன்னோடு சேர்ந்த கிரகங்களை வச்சு நம்ம பலன் எடுக்கிறோம். அந்த கிரகங்கள் நிற்கும் தளம் எவ்வளவு முக்கியங்கிறது தான் நம்ம இந்த வரிசையில் பேசிட்டு வரோம். இப்போ ஒரு கிரகம் செயல்படுதுன்னா அதுக்கு ஒரு தளம் இருக்கும். அந்த தளம் தான் நமக்கு எந்த மாதிரி ஒரு தளம் அமையுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ தனுசு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. ஸோ இது குருவோட வீடு. குருவோட வீடு நல்ல ஒரு புண்ணியமான ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது மாதங்கள்ல மார்கழி மாதமா இருக்கும். மார்கழி மாதம் வர்றதுதான் தனுசு வீடு. அப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகத்துக்கும் பெரிய வலு இழக்காத ஒரு இடம் தான் தனுசு வீடு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது சுபத்துவ வீடும்போம். சுபத்துவம் அப்படிங்கிற போது இந்த வீட்டில் குருவோட மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடுங்கிறதுனால இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பாவர்கள் அமர்ந்திருந்தாலும் அந்த பாவர்களோட வலிமைகள் குறையும் அப்படிங்கும்போது, அப்போ சுபர்கள்னா சுபத்தன்மை அதிகமாகவும் செய்யும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற போது தனுசு வீடுங்கிறது நமக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, பாக்கிய வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை கோவில் அப்படிங்கிற இதையும் அடையாளத்தையும் கொண்டிருக்கும் இந்த வீடு. இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதமும் இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆண் குருவோட ஆண் வீடு. அதே மாதிரி நெருப்பு வீடு. நெருப்பு தத்துவத்தை கொண்ட வீடு இது. நம்ம இதை உபய வீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 4 கார்னர்ல இருக்க வீடுகள்லாம் நமக்கு உபய வீடு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இரட்டைத்தன்மைக்கு குறிக்கக்கூடியது உபய வீடு. அதே மாதிரி அருள், இது அருளணி லக்னங்கள்ல வர ஒரு வீடா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா எந்த ஒரு கிரகம் குருவோ இல்லை சூரியனோ எந்த இல்லை எதுக்கு நவக்கோள்கள் அமர்ந்தாலும் நமக்கு நற்பலன்களை வாரி தருகிறது. இல்லை தீய கிரகங்கள் அமரும் போது கெடுபலன்களை குறைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ தனுசு வீட்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கானா? ஆமா. ஏன்னா குருவோட மூலத்திரிகோணம் அடையிற வீடுங்கிறதுனால நமக்கு பற்பல நற்பலன்கள் இது மூலம் கிடைக்குங்கிறத நம்ம இதன் மூலமா உணர முடிகிறது. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நமக்கு நம்ம பகுதியில் கால் மூட்டு பகுதி, கால் கணுக்கால் வரைக்கும் அந்த கணுக்காலில் மூட்டுக்கு பகுதிக்கு தொடையிலேருந்து மூட்டு பகுதி வரைக்கும் நமக்கு இதை நம்ம குறிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மூட்டு பகுதி மட்டும் இல்லாம, உங்களோட ஆசன வாயிலிருந்து அதாவது கீழ நம்ம இடுப்பு பின்னாடி இருக்கக்கூடிய தொடைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த இடம் சுட்டிக்காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாக்கியம் ஒருவரோட பாக்கியம் இந்த வீட்டு பாதிப்பு அடையுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வீடு வந்து நல்ல ஒரு நிலைமையில இருக்குது. சுவர்கள், எதிர்ப்பு பார்வை அப்படிங்கும்போது, நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதாவது எப்பயுமே ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு கேள்வி கேட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒரு குழந்தை கிடைக்குமா? இல்ல ஒரு திருமணம் நடக்குமா? இல்ல வேலை கிடைக்குமா? அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட வரவங்களுக்கு, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ண அந்த பாக்கியம் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது, நம்ம அந்த ஜாதகத்தின் 9ஆம் அதிபதிய எவ்வளோ தூரம் சீர்தூக்கி பார்க்குறோமோ, 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும், அதே போல நம்ம காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுச நம்ம இங்க சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ நமக்கு கடவுள் எப்பயுமே நமக்கு 2 விதமான ஒரு 2 கண் குடுத்த மாரி 2 விதமான இது குடுக்குறாங்க. லக்னத்துக்கு அடிப்படையில் 9ஆம் அதிபதிய நம்ம எப்படி எடுத்து பார்க்குறோமோ, அதே போல காலபுருஷனுக்கு 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் நிலைமையை பார்க்கிறோம். பொதுவாவே நம்ம வந்து அ குருவ வந்து குழந்தைக்கு காரகன், தனக்காரகன் எல்லாம் சொல்றோம். இந்த நம்ம குரு நல்லா இருந்தா தான் நம்ம வந்து நல்ல ஒரு அ பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம கிடைக்கும் அடிப்படையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அவர் காலபுருஷனுக்கு 9ஆம் ஸ்தானத்த வாங்குறனால தான், நம்ம வந்து அந்த பாக்கியத்த அடைய முடிகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குரு ஒரு ஜாதகத்தில் குருவும் நல்லா இருக்கணும், குரு பாதிக்கப்படாமல் இருக்கணும். அவரோட குருவோட வீடான தனுசும் நல்லா இருக்கும் பட்சத்தில், ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நலன்களும் எந்த தடங்களும் இல்லாம கிடைக்குங்கிறது நம்ம இது மூலம் உணர முடிகிறது. அதே மாரி ஒரு தந்தையோட ஆதரவோ, இல்ல தந்தை வழி சப்போர்ட்டோ, இல்ல குருமார்களின் ஆதரவோ, இந்த மாரி எல்லா விஷயத்தையும் இங்க நம்ம இது மூலம் எடுத்துக்கலாம். இந்த தனுசு வீட்ல அந்த ராகு, கேது இருக்கும்போது வந்து கோதண்ட ராகு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்த வீடு வந்து ஒரு வில் அம்பு இடத்த சுட்டிக்காட்டும். இந்த இடத்துலருந்து புறப்படுற எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன்னா நெருப்பு தத்துவத்த கொண்டதுனால. நீங்க இந்த நெருப்பு தத்துவம் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கேதுவோட நட்சத்திரம் மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 வீடுகள் கேது ஆ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும். கேதுவோட நட்சத்திரம். அந்த கேதுவோட நட்சத்திரம் இருக்கிற எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா, நெருப்பு தத்துவத்தில தான் வரும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வேகம் இருக்கும். இந்த தனுசு வீடு வந்து சீரான வேகத்த குறிக்கும். அந்த சீரான நெருப்ப நமக்கு தேவையான நெருப்ப நமக்கு சமையல் தேவையான நெருப்ப குடுக்குறது தான் இந்த தனுசு வீடு. அப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புனிதமான வீடு. இந்த புனிதமான வீட்லருந்து ஒரு சுவர்கள் நல்லபடியா இருந்துட்டாலே, நல்ல ஒரு பாக்கியங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஒரு அ ஃபாரின் போறதோ, இல்ல வெளிநா வெ சி அ ஒரு படிப்புக்காக நம்ம வந்து ஃபாரின் போய் படிக்கிறதோ, இல்ல போயிட்டு வர்றதோ, பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறதோ, ஆசீர்வாதம் எல்லாரோட பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீட்டினோட அமைப்பை வச்சு நம்ம இதுல வந்து நம்ம உணர முடியும். அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம, இந்த குரு வீட்டுக்கு சுக்கிரன் அமர்வது சில சிக்கல்கள் கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுல நற்பலன்கள் கிடைச்சாலும் சில நெகட்டிவ்கள் இருக்கும். அது என்ன நெகட்டிவ்னா, சுக்கிரன் தனது வீட்டுக்கு அதாவது ரிஷப வீட்டுக்கும், துலாம் வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு 8ஆம் வீடாக அதாவது தனுசுலருந்து எண்ணி வந்தீங்கன்னா, ரிஷபம் 6ஆம் வீடா வரும். ரிஷபத்திலிருந்து தனுசு 8ஆம் வீடா வரும். அதேபோல தனுசுலருந்து துலாம் வந்து 11ஆம் வீடு. துலாம்லருந்து வந்து தனுசு வந்து 3ஆம் வீடு. ஸோ த இது வந்து இந்த துலாம் வீட்டுக்கு சிறுமறைவா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது சுக்கிரனுக்கு மட்டும் கொஞ்சம் ஏன்னா எதிர்த்தன்மையில் இருக்கும்போது, கொஞ்சம் அவர் செய்யும் நற்பலன்கள்ல கொஞ்சம் சில அ கெடுதல் செய்யவே செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல இன்னொருத்தர் யாரு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார்ன்னா அந்த வீட்ல புதன். புதனுக்கும், குருவுக்கும் கொஞ்சம் ஏறுக மாறான புரிதல் இருக்கறனால, புதன் இந்த வீட்ல வந்து அமரும்போது, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த தசா நடத்தும்போது, அந்த தசைல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். நற்பலன்கள் மிகுதியாவும், டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன் அப்டின்னா, புதன் வந்து உங்களுக்கு வந்து அ குருவோட வீட்டுக்கு புதன் வந்து பாதகாதிபதியா வருவாரு. புதனோட அ மிதுனம், கன்னிக்கு குருவோட வீடுகளான
தனுசு மீனங்கள் பாதக அதிபதியா வரனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகத்தை செய்யுங்கிறனால, இங்க வந்து இருக்கும்போது அவங்களோட காரகத்துவங்கள் கொஞ்சம் அடி வாங்கும். அப்போ புதனோட காரகத்துவங்களான எழுத்து, கையெழுத்து போடுறது, பத்திரிகை துறை, மீடியா, கணிதம், அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டர், ஜோசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுங்கிறத நம்ம அந்த காரகத்துவத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, தங்கை, சித்தி இந்த மாதிரி உறவுகள், மாமன் உறவுகள்லாம் கொஞ்சம் பாதகம் ஏற்படும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது தவிர மற்ற அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, செவ்வாயும், சனியோ, இல்ல சூரியனோ, சந்திரனோ இவங்கெல்லாம் இருக்கும்போது பெரிய அளவு தொந்தரவுகள் இருப்பதில்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து முக்கியமா நம்ம கர்ம நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா, 3 அ நட்சத்திரங்களும் தனுசு வீட்ல வந்து ரொம்ப ஒரு கர்ம நட்சத்திரத்த கொண்ட நட்சத்திரங்கள். அப்போ ம் அ அந்த கர்ம நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற 3மே நமக்கு வந்து கர்ம நட்சத்திரங்களா அமைஞ்சிருது. அப்போ அந்த இப்போ மத்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் அமையும். ஆனா தனுசு வீட்ல மட்டும் எந்த கிரகம் எந்த புள்ளியில இருந்தாலும், எந்த கிரகம் இருந்தாலும், லக்ன புள்ளி அமைந்தாலுமே, நமக்கு கூடுதல் கவனத்தோட இருக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். அப்படி கர்ம நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கர்மா மூலமா தான் அவங்களுக்கு அந்த கர்ம நட்சத்திரம் போய் விழுகுது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும்ல. ஸோ அவங்க வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு இங்க சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்துக்கு காட்டு வீர ஆஞ்சநேயர் கிருஷ்ணகிரியில இருக்கு. காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் கிருஷ்ணகிரியில இருக்கு. மூல நட்சத்திரம் அன்னைக்கு போயி, சுத்தமான நெய் எடுத்துட்டு தாமரத்தண்டு திரி, 11 ஆ வெள்ளத்திரியோட தாமரத்தின் அ அ தண்டு திரி, வெள்ளத்திரியோட 11 விளக்கு. அதாவது தாமரத்தண்டு திரி வேற, வெள்ளத்திரி நார்மலா நம்ம பஞ்சு திரி தான் நம்ம சொல்றோம். 2யும் சேர்த்து வச்சு, அத பெனஞ்சு, அத வந்து நம்ம வந்து இதுல நம்ம விளக்கு 11 விளக்கு போட்டு வரும்போது, தனுசு வீட்ல மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்மாக்கள் குறைகிறது. அவங்களுக்கு படக்கூடிய துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அதேபோல தனுசு ஆ வீட்ல பூராட நட்சத்திரத்தில பிறந்தவங்க. அங்க வந்து கிரகம் நான் சொல்லக்கூடியது எந்த கிரகம் இருந்தாலும், இல்ல லக்ன புள்ளியே அங்க இருந்தாலும், எந்த தொடர்பு நம்ம ஜாதகத்துல இந்த 3 நட்சத்திரம் தனுசு வீட்ல இருக்கோ, அதுக்கான பரிகாரம் தான் அங்க சொல்றேன். இப்போ நம்ம பூராட நட்சத்திரத்த பார்த்தீங்கன்னா, அயந்தீஸ்வரர். நான் திரும்பவும் சொல்றேன். அயந்தீஸ்வரர். இ இருமலர் கன்னி அப்படிங்கிற கோயில். இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போற வழியில. அந்த போற வழியில மங்கை அப்படிங்கிற ஊருக்கு. நான் திரும்ப சொல்றேன். அயந்தீஸ்வரர் இருமலர் கன்னி அப்படிங்கிற கோயில் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போற வழியில மங்கை அப்படிங்கிற ஊருக்கு நம்ம போனோம். இது என்னைக்கு போகணும்னா, பூராட நட்சத்திரம் தனுசுல வரும்போது போனோம். என்ன போனோம்னா வழிபாடு, இலுப்பை எண்ணெய் 11 விளக்குல இலுப்பை எண்ணெயும், சிகப்பு திரியும் போட்டு வழிபாடு பண்ணி மனசார வேண்டி, பூர்வ ஜென்மத்துல செஞ்ச கர்மாவ குறையணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஸோ அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, நமக்கான கர்மா குறையுங்கிறது நம்ம உணர முடியும். இறுதியாக தனுசுல வர உத்திராட நட்சத்திரம். நமக்கு எங்கே நமக்கு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, பச்சைமலை முருகன் கோவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில இருக்குது. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில பச்சைமலை முருகன் கோயிலுக்கு உத் உத்திராட நட்சத்திர அன்னைக்கு 11 விளக்குல இலுப்ப எண்ணெய் ஊத்தி, சிகப்பு திரிய போட்டு நம்ம விளக்கேத்தி வந்து, நம்ம அந்த வழிபாடு செய்து வர, உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்க நண்பர்களுக்கு தசாபுத்தி அங்கருந்து நடக்குது. இல்ல நம்ம லக்ன புள்ளியே அங்க தான் இருக்குன்னா, லக்னத்தோட நட்சத்திரம் இருக்கும்போது, இந்த மாரி ஏற்படக்கூடிய நமக்கு ஆல்ரெடி ஏற்பட்ட நமக்கு அ துன்பங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இந்த தனுசு வீட்டுக்கு நெறைய மேன்மைகள் இருக்குது.
இருந்தாலும் சில கர்மாக்கள் அது மூலம் அனுபவிக்கிறவங்களுக்கு இதில் வந்து நம்ம விடுபடுறதுக்கு பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். இதுகாரும் அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த தலைப்பில் நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, தனுசு லக்னத்துல வந்து சுபகிரகங்கள் இருந்தா நல்ல பலன்களும், பாவகிரகங்கள் இருந்தா வந்து 50% வந்து நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவிக்கிறேன். நன்றி சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு பாண்டிச்சேரியை சேர்ந்த பொன்னேஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைப்போம். மேடம் வாங்க. ஐயா வணக்கம். என்னோட குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு விநாயகரை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் படிச்சுட்டு நான் இத வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஏதாவது தவறு இருந்தா திருத்துங்க. ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பத்தை பேணினால் வாராத புத்தி வரும் நித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். ஓம் கணபதியே நமக. தனுசு ராசி தனுசு லக்கணமும் பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். தனுசு லக்கணம் காலபுருஷனுக்கு 9வது ராசி, நெருப்பு ராசி. குரு பகவானின் ஆட்சி வீடு, உடன் மூல திரிகோண வீடும் கூட. காலபுருஷனுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடுன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ராசி வந்து பாதி மனிதனோட குணமும் பாதி மிருகத்தோட குணமும் கொண்ட தனித்தன்மை கொண்டது. இவங்க வந்து இவங்களோட உருவத்தை பாத்தீங்கன்னா வாட்ட சாட்டமான உருவமா இருப்பாங்க. உடல் வாகு, கண்ணக்கதுப்புடன் கூடிய முகம், நல்ல சதைப்பற்றுடன் கூடிய கை மற்றும் விரல்கள், நல்ல உயரமா இருப்பாங்க. இவங்களோட அந்த தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் பேச பயப்படுவாங்க. எங்கோ இந்த தனுசு லக்கணத்துல எங்கோ ஒரு சிலர் மட்டும் உயரம் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட பேச்சு அன்பான பேச்சு, பெரியவங்களை மதிப்பாங்க. இவங்களோட சுத்தமான எண்ணம் இருக்கும். யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மிக எளிதா தீர்வை கண்டுபிடிச்சிடுவாங்க. அடுத்தவங்க வந்து கீழ்நிலையில இருக்காங்களா மேல்நிலையில இருக்கிறாங்களான்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க, அதுக்கு தீர்வும் சொல்லுவாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு நண்பர்கள் நம்பிக்கையானவர்கள் தான் இருப்பாங்க. நம்பிக்கையானவர்களை தான் நண்பர்களாவே வச்சிருப்பாங்க. குடும்பத்துல நண்பர்களிடத்துல அலுவலகத்துல எல்லார்கிட்டயுமே வளைந்து கொடுத்து போகக்கூடியவர்கள். பொதுவா வந்து இவங்க யாரையும் பகைச்சிக்கவும் மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுவாங்க. எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் தான் இருக்கும். இப்ப இந்த வீட்டுக்கே உரிய குருவம் இந்த தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அந்த தத்துவங்கள், ஆன்மீகம், தன்னோட மனசை பத்தியே அவங்க ஆராய்ச்சி செஞ்சுக்குவாங்க. அத பத்தின ஆசை இருக்கும். இவங்கள வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம், அதிகாரம் பண்ணி வேலை வாங்க முடியாது. ஏதோ ஒரு நல்ல மார்க்கத்துக்கு தன்னோட மதம், தன்னோட தேசம், தன்னோட இதுன்னு எதையாவது ஒரு பிடிப்பு வச்சுட்டு அந்த கொள்கையில பிடிவாத குணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. கீழே விழுந்துட்டோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏஞ்சி நின்று ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப விடாமுயற்சி உடையவங்களா இருப்பாங்க. இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு புதன் வலுத்து இருந்தா அவங்க நகைச்சுவை பேச்சாளர்களா இருக்கிறதுக்கு இருப்பாங்க. பிரச்சனைகளை வந்து யார் பிரச்சனை சொன்னாலும் தீர்வு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை இவங்க கிட்ட கொடுத்துட்டா முன்னையே திட்டமிட்டு தான் செய்வாங்க. அதனால இவங்க எப்பவுமே வெற்றியாளர்களா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சில நேரங்கள்ல இவங்க கீழே விழுந்துட்டாலும் இவங்களும் ஏஞ்சிருப்பாங்க, இவங்க கூட விழுந்தவங்களையும் எழுப்பி நிக்க வச்சிருவாங்க. அதாவது இவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். அந்த
அதுக்காக இவங்க ரொம்ப கடின உழைப்பையும் மேற்கொள்வாங்க. நன்மையோ, தீமையோ, இன்பமோ, துன்பமோ எல்லாத்தையுமே ஒரே மனநிலையில பார்க்கக்கூடியவங்க இந்த தனுசு லக்னக்காரர்கள். மேலும் வந்து இவங்க வந்து ரொம்ப கௌரவம். ஆ அ வெளிய போனா இவங்களுக்கு தானாவே கௌரவம் தேடி வர்றது. இவங்களோட அந்த நன்னடத்தையினால வரும். இவங்க எப்பவுமே நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. தனுசு லக்கணத்துக்கு, தனுசு ராசிக்கு பாதகாதிபதி 7 புதனே வருவார். 7ஆம் இடம் மிதுனம். தனுசு ராசி, தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதியான புதன் மறைவு ஸ்தானங்களில் இருந்தா ரொம்ப நல்லது செய்வார். கேந்திரங்களில் நின்னா கொஞ்சம் துன்பத்தை தரக்கூடியவரா இருப்பார். இந்த லக்கணத்திற்கு லக்ன யோகடர்கள் குரு, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் வந்து புதன் மற்றும் சுக்கிரன் நட்சத்திரங்கள்ல நிக்கும்போது யோகங்களை செய்யறது வந்து கொஞ்சம் குறைவா போயிருது. இவங்க பிறக்கும் போதே ஏழ்மை நிலையில பிறந்தாலும் இவங்க வளர வளர இவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும். அந்த வீடு சுபிட்சமாகும். அவங்கள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களால இவங்க இவரால அந்த குடும்பம் ரொம்ப செழிப்பா வளர்ந்துரும். இவங்களுக்கு வந்து தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் சனி ஒன்றாக இருந்தால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் ஒருவருக்கொருவர் திணைகோணத்தில் இருந்தால் இருந்து இந்த 2 கிரகத்தையும் குரு பார்த்தாலும் இவங்களுக்கு பொருளாதார மேன்மை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில். அது மேலும் வந்து அது நடுத்தர வயதில் வந்து தனுசு லக்கணக்காரங்களா இருந்து சுக்கிர திசையோ அல்லது சனி திசையோ வந்தா பொருளாதாரம் வந்து அதாவது மிடில் ஃபேமிலிங்கிறத விட அதிகப்படியா பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்ற மாதிரி கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்ற மாதிரி அளவுக்கு உயருவாங்க. தனித்தன்மை இவங்களுக்கு உண்டு. முக வசீகரம், பேச்சு, நடவடிக்கை இவங்கள பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஒரு சிலர் இவங்கள பார்த்தோன்னே பயந்து போய் பேசாம விட்டுருவாங்க. இவங்க இப்ப வளர வளர இவங்களோட தேவைகள் இறைவன் பூர்த்தி செய்து கொண்டே வருவார். இவங்க வந்து எதுக்கும் ரொம்ப கஷ்டப்படாம. தனுசு லக்கணத்தில் சுக்கிரன் ஒருவரே பாவி. சூரியனும் புதனும் கூடி நின்றால் பிரபலமான யோகத்தை தனுசு லக்கணத்துக்கு கொடுத்துருவாங்க. சுக்கிரனும் புதனும் கூடியிருந்தால் மாரகாதிபதியான சுக்கிரனுக்கு மாரகம் கொடுக்கும் வல்லமை இருக்கும். சந்திரன், சனி கொல்ல மாட்டார்கள். மற்ற கிரகங்கள் மாரகஸ்தானத்தில் இருந்தால் மாரகத்திற்கு சமமான கஷ்டத்தை கொடுப்பார்கள், கண்டத்தை கொடுப்பார்கள். தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன் நல்லவர்கள். இவர்களில் இருவர் ஆட்சி உச்சத்தில் நின்றாலே போதும். இவர்களுக்கு தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நிலை ராஜயோகம் கிடைச்சிடும். தனுசு லக்கணத்திற்கு களத்திரஸ்தானமே பாதகமாக வருவதால், அதாவது புதன் வீடு இப்ப தனுசு லக்கணத்திற்கு மிதுன வீடு. தனுசு லக்கணம் வரும் துணை பாதி நல்லவராகவும் அவரே கெட்டவராகவும் செயல்பட வாய்ப்புண்டு. இவர்கள் களத்திரத்தை தேர்ந்தெடுப்பதில் தெளிவான முடிவெடுத்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும். படிப்பில், தொழிலில் ஆர்வமான துணை மற்றும் இளமையாகவும் எழிலாகவும் இருக்கும் வாழ்க்கை துணை அமையும். புதன் நின்ற ராசி மிதுனம், கன்னி என்றால் திருமணத்திற்கு பின் மிகப்பெரிய அந்தஸ்து மற்றும் நல்ல வேலை, நிரந்தரமான வருமானம் இருக்கும். புதன் நின்ற ராசி மீனமாக இருந்தால், ஏன்னா மீனத்துல புதன் நீச்சமாயிருவார், தடுமாற்றமான வாழ்க்கை சூழல் அமையும்.
தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே உண்டு. குருவை லக்னாதிபதியாக கொண்ட தனுசில் பிறப்பதால் தான் தான் வாழ்வதும் அல்லாமல் மற்றவர்கள் வாழ ஏதோ ஒரு வழி செய்வார்கள். மேலும் குரு என்றால் தான், தன் மக்கள், தன் குடும்பம், மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய யோகங்களையும் இவர்களுக்கு உண்டு. பக்தி, ஆன்மீகம், நேர்மை, உண்மை, எதையும் தாங்கும் மனோபலம் இவை இவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். குரு ஒரு சுத்த சுபகிரகம். தனுசில் குரு இருந்தால் முதன்மையான யோகமான ஒரு வாழ்க்கை வாழ ஒரு வழிவகை செய்வார். மேலும் குரு அவரின் வீட்டிலே இருந்தால் தோஷம் உண்டு. ஆனால் ஹம்ச யோகம் வேலை செய்யும். மேலும் லக்னத்தில் குரு திக்பலம் பெறுவார். தனுசு லக்கணத்திற்கு குரு 2 இருந்தால் மகரத்தில் நீச்ச குரு. அதனால் படிப்பில் தொய்வு, திருமண தாமதம், குழந்தை பிறப்பில் தாமதம், தொழில் வருமானத்தில் போராட்டம், குரு தன் தன்மையை இழப்பதால் இது நடக்கும். குரு நீச்சபங்கம் அடைந்தால் மேற்கூறிய காரியங்கள் மாறுபடலாம். மேலும் லக்னாதிபதி குரு 3 கும்ப வீட்டில் அமரும் போது காலச்சக்கரத்திற்கு காற்று வீடு, லாப வீடு, தன் தேவைகளுக்கு லாப நோக்கங்களோடு அவரின் நடைமுறை இருக்கும். தன் தேவைகளுக்காக வாழக்கூடிய ஜாதகர் என கூறலாம். இதே தனுசு லக்கணத்திற்கு 4 மீனத்தில் குரு சுக யோகாதிபதி, பாதுகாப்பான வாழ்க்கை முறை. நமக்கு என்ன தேவை? வீடு, வாகனம் இவை அனைத்தும் நமக்கு தேவையானபடி கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஜாதகர் விரும்புவார். அதனால தன்னோட ஆசைகளை பூரணமா பூர்த்தி செய்துக்கிறதுக்கு அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஜாதகர் மேற்கொள்வார். அவரின் முயற்சி அவருக்கு தேவையானவற்றை நோக்கியே இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கணும். சின்ன பிள்ளையிலே அவர் யோசிச்சிருவார், நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த தேவைகள் தேவை. அப்படின்னா படிக்கணும். நம்மளோட வாழ்க்கை முறை கடினமா இருந்தாலும் அவர் படிக்கிறதுக்கு அவர் அதாவது ஒரு முறை படிச்சா அவர் மனசுல நிக்காது, 10 முறை படிக்கணும்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். காரணம் என்னன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். அதுக்கான எந்த காரியமா இருந்தாலும் அதுக்காக முயற்சி எடுத்து ஜெயிச்சிருவார். இதே மேஷத்துல 5ஆம் வீட்டுல குரு இருக்கிறார். காலபுருஷனுக்கு முதல் வீடு வேற. இங்கு குரு நட்பு வீட்டுல அமர்றாரு. குரு இங்கு அமரும் போது பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறை இதற்கு சம்பந்தப்பட்ட துறையிலேயே இவங்களுக்கு அறிவாற்றல் அல்லது மேன்மையான குணம் இருக்கும். குணம், நாணம் படைத்தவராகவும் மதிப்புமிக்க பதவி, அதிகாரத்தன்மையை இந்த குரு இவர்களுக்கு கொடுப்பார். இந்த இடம் மிகவும் சிறப்பான இடம். ஏனென்றால் லக்கணத்தை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பார். லக்னாதிபதியே லக்னத்தை பார்த்தால் அதாவது அந்த ஜாதகர் சிறப்புத்தன்மை, அதாவது மேன்மையான பலனை அடைவார். 6ஆம் இடமான ரிஷபத்தில் லக்னாதிபதியான குரு நிற்கும் பொழுது சுக்கிரன் வீட்டில் குரு பாவகிரகமான சுக்கிரன் வீட்டில் நிற்கும் போது தொழில் பணத்தை இழத்தல், கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுதல், கடன் பிரச்சனைகள், ஜாமீன் கொடுத்து மாட்டிக்கொள்ளுதல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். ஆனாலும் ஒரு சில அவரவர் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இங்கு 6ல் குரு உள்ளார். மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து மேற்கூறிய பலன்கள் மாறுபட்ட நிலை ஏற்படலாம். மிதுனத்தில் குரு 7 கூட்டு பலம், அதாவது குரு லக்கணம் 7ல் நின்று அவரோட வீடான தனுசை பார்க்கிறார். இங்கே இருக்கும்போது புதன் வீட்டுல குரு இருக்கிறதுனால
அவருக்கு பலம் அதிகமா இருக்கும். ஃபைனான்சியர், அதாவது வங்கியில் பணிபுரிதல். இவங்க வந்து இன்னும் வந்து தனுசு தனுசு வீட்ல குருவும், தனுசு வீட்ல புதனும், மிதுன வீட்ல குரு ஒரு பரிவர்த்தனை பெறும்போது இவங்களுக்கு இன்னமும் என்னதான் கேந்திர தொடர்பு பெறுவதனால அதிகப்படியான நன்மை பெற வாய்ப்பு இருக்கிறது. குருவின் தொழில் எனும்போது இந்த இடத்துல ஆன்மீகம், மக்களின் பாதுகாப்பு, கணக்கை சரியாக வைத்திருப்பது. இங்க கணக்குன்னு வரும்போது புதன் வந்துருவாரு. புதன் வீட்ல குரு இருக்கிறதுனால குரு வந்து நேர்மையானவருங்கிறதுனால கணக்கை எப்பவுமே சரியா வச்சிருப்பாரு. அதான் ஆடிட்டிங்ல வந்து உயர் பொறுப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைத்துச் செல்லும் பக்குவம் இருக்கும். பொருளாதார மேன்மை, இவை அனைத்தையும் வந்து மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்கிற குரு தனுசு லக்னக்காரர்களுக்கு அளிப்பார். குரு புதன் வீட்டில் இருப்பதால் இவை அனைத்துமே மேன்மையாகவே நடக்கும். அடுத்து 8ல் குரு. அங்கு குரு பகவான் உச்சமாகிறார் சந்திரன் வீட்டில். ஆனால் தனுசு லக்கணத்திற்கு சந்திரன் அட்டமாதிபதி. இங்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரு திசையோ புத்தியோ நடக்கும்போது 8ல் அமர்ந்து குரு திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது தாயாருடன் மனக்கசப்பு, இருதய பாதிப்பு இதுவே ஏற்படும். இருதய நோயாளியாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. தனுசு லக்கணத்திற்கு சந்திரன் கவனிக்கப்படக்கூடிய கிரகம். ஏனென்றால் அவர் அஷ்டமாதிபதி, ஆயுளை கொடுக்கக்கூடியவர். குரு பார்வையில் இருந்தால் சந்திர திசையில் பொருளாதார மேன்மை அபரீதமாக இருக்கும். அதாவது அவரோட வருமானம் வியக்கத்தக்க வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 9வது வீட்டுல குரு பகவான், தனுசு லக்கணத்திற்கு 9ல் குரு பகவான் சூரியன் வீட்டில் சிம்ம ராசியில், காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுல. இந்த இடத்துல ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு ஒரு இது சொல்லுவாங்க. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு அரசு மற்றும் அரசாங்கத்துக்குரிய இடம். அங்க சூரியன் ஆட்சி பெறுகிறார். குரு உட்காரும் போது அரசாங்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துடன் கூடிய பதவியில் இருத்தல், அரசாங்க அதிகாரிகளின் மூலம் வணங்கும் நிலை ஏற்படும். அதாவது அவர் வந்து ஒரு உயர் பதவியில இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம். அரசு மற்றும் அரசாங்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு அதிகமா அவரை வந்து வணங்குற நிலையில இருப்பார். அவர் கௌரவம், அந்தஸ்து அதிகம் பார்ப்பவராகவும் இருப்பார் இவரு. அடுத்து குரு பத்தி, அதாவது கன்னி வீட்டில். இவங்க வந்து இந்த குரு 10ல இருக்கும்போது இவங்க வந்து ஒரு மருத்துவராவோ, பரம்பரையா மருத்துவராகவோ அல்லது தொண்டு நிறுவனம் வச்சு நடத்துபவர்களோ, மருத்துவ சேவை செய்பவர்களாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இவங்க வங்கி, கணக்காளர், ட்ரஸ்டி, அது மாதிரி வேலையெல்லாம், பப்ளிக் ஒர்க்கர், இதெல்லாம், அது சாஃப்ட்வேரு, டீச்சர், இந்த மாதிரி இந்த குரு இங்க உட்காரும் போது அந்த தனுசு லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்வதும், பரம்பரையா தொண்டு நிறுவனம் வச்சு நடத்துறதும் செய்வாங்க. அடுத்து தனுசு லக்கணத்துக்கு குரு பகவான் துலாத்துல உட்காரும் போது 11ல குரு. என்னதான் சுக்கிரன் வீடா இருந்தாலும் 11ஆம் வீடு சுக்கிரன் வீடு ஆகிறதுனால அங்க இருக்கிற பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் சுக்கிரன் ஒரு சில தொல்லைகள் தரத்தான் செய்வாரு. பொருளாதார வாழ்வுக்கு ஓரளவு இருந்தாலும் ஒரு சில சிரமங்களை வந்து, ஏன்னா குரு வந்து சுக்கிரன் வீட்டுல உட்கார்றதுனால ஒரு சில சிரமங்களை அனுபவிப்பாரு. இது வந்து குரு வந்து தேவர்களுக்கு குரு. இது அசுர குருவோட வீட்டுல அவர் வந்து உட்கார்றதுனால ஒரு சில சங்கடங்களை வந்து அவர் சந்திப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு பிராமண நண்பர்கள், அதாவது கோயில் அர்ச்சகர்கள்
அந்த வழியில இருக்கிறவங்க நிறைய இவங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சுக்கிரன் வீட்ல இந்த குரு உட்கார்றதுனால, இவங்களுக்கு வந்து அ பெண்களால ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதை இவங்க பார்த்து தான் இப்ப பணிபுரியிற இடத்துலயோ, இல்ல மத்த இடங்களிலயோ வரும். அத பார்த்து இவங்க கையாளணும். அடுத்து விருச்சக வீடு, 12ஆம் வீடு. அயனசு அதாவது 12ஆம் வீட்ல வந்து அ ஒரே குரு வந்து அமரும்போது தனுசு லக்கணத்துக்கு ஒரே மாரியா நன்மை, தீமை அனைத்தும் வந்து சரிபாதி, சரிபாதி. வரவுக்கும், செலவுக்கும் ஒரே போல இவங்களோட இது ரன் ஆகும். எ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு மற்றும் நின்ற இது பலன் சொல்லியிருக்கிறேன். அடுத்த முறை அ இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பலன்கள சொல்லணுன்ட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் என்னோட பேச்ச கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஏதேனும் தவறு இருந்தா எனக்கு சுட்டிக்காட்டும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து மேடம் வந்து சொல்லிக்கிறாங்க. மேடம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தனுசு லக்னத்துல பிறந்தாலே வந்து அவங்களுக்கு நன்மை வந்து பயக்கும், நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குரு வந்து தனுசு லக்னத்துக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்தா எது மாதிரி பலன்கள் கொடுக்குன்னு வந்து ரொம்ப விரிவா வந்து சொல்லிக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றிங்க ஐயா. அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பேச சொல்லுங்க. நான் அப்ப இறுதியா நான் பேசுகிறேன். இல்ல வாங்க வாங்க, அப்புறம் பேச சொல்லிடலாம். நீங்க பேசுங்க. பேசுறேங்க, அப்புறம் பேசுறேன். அவங்க பேச சொல்லுங்க. எனக்கு முன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசட்டும், அப்புறம் நான் பேசுறேன். சரி, அடுத்ததா பேசுறதுக்கு ஜோதிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜோதிவேல் சார் வாங்க. சார் வாங்க. ஹலோ சார். சார் வாங்க. ஹலோ சார். சார் கேக்குதா சார்? வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, பரவாயில்ல, சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன், பேசுறதுக்காக வரல. அப்படிங்களா? அடுத்த என்ன தனுசு வீட்டின் ஒரு சிம்பிளா வேணா சொல்லிக்கலாம். ஓகே சார், ஓகே. சிம்பிளா வேணா ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். சரிங்க சார், பேசுங்க. ஹலோ சார். அதாவது ஒவ்வொரு ராசிங்கிறது, ஒவ்வொரு ராசியும் வந்து 12 ஆதிபத்தியங்களை உள்ளடக்குனது. எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசி வந்து 12 ஆதிபத்தியங்கள் அதுக்குள்ள இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 9வது ராசி. அதுவே ஒரு கொடுப்பனை தான். அந்த தனுசு அப்படிங்கிறது, அது தனுசுல பிறக்கிறதுக்கு ஒரு கொடுப்பனை என்னன்னா, 12 எல்லா பாவம் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 12 ஆதிபத்தியங்கள் இருந்தாலும் கூட அது காலபுருஷனுக்கு 9வது ராசியா வர்றதே ஒரு பெரிய கொடுப்பனை தான். அதே மாதிரி இந்த தனுசு லக்கணத்திலேயோ தனுசு ராசிலேயோ பிறக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து தன்னோட உடல் நலத்திலேயோ இல்லை தன்னோட மேன்மையிலேயோ தன்னோட முன்னேற்றத்திலேயோ எவ்வளவுதான் உயரத்துக்கு போயிருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் கூட வந்து தனக்குன்னு எதையும் வச்சுக்கணும், தனக்குன்னு எதையும் செஞ்சுக்கணுங்கிற ஒரு சுயநல அக்கறை இல்லாம பிள்ளைகளுக்காகவும் பெற்றவங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும்னே எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பெரிய ஒரு சுமை தாங்கியா இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. என்ன காரணம்னா, தனுசுக்கு 5ஆம் இடம் மேசம். அந்த மேசத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் இந்த தனுசு. இந்த மேச லக்னாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு 2ஆம் இடத்துல போய் உச்சமா இருப்பாரு. அந்த இடத்துல குரு நீசமாவார். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்து கொடுப்பதிலையும், பெத்தவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பூர்த்தி செய்யறதுலையுமே இவங்களுக்கான காலங்கள் சரியா போயிடும். தனக்கானதை என்ன செஞ்சுக்கணும், செஞ்சுக்கணுங்கிற ஒரு கவனம், அவங்களுக்கு தன் மீது இருக்கக்கூடிய அக்கறைங்கிறது பெரிய அளவுல இருந்துக்கிறாது. பிள்ளைகளுக்கும் பெத்தவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தன்மேல் இருக்காது. அப்படிங்கிறது தான் இந்த தனுசோட ஸ்பெஷல். என்ன சொல்லணும்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் கேதுவோடது, சுக்கிரனோடது, சூரியனோடது.
ஆன்மீகம் கொஞ்சம் ஆன்மீகம் இருக்கும், தேடல் இருக்கும், நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இறைபக்தி உள்ளவங்களா இருப்பாங்க, முகப்பொழிவு நல்லா முகத்தோற்றம் நல்லா செழிப்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆமா, நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க. எதையும் பொறுத்து போகக்கூடிய பெருந்தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் விகண்டாவாதம் பேசக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணுங்கிற நினைப்பு இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். எந்த ஒரு விதத்திலையும் தன்னோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. என்ன காரணம்னா, இவர் லக்னாதிபதி இந்த தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 8வது வீட்ல போயிட்டு உச்சமாகுவார். அதனால வேண்டி தன்னுடைய பேர் எந்த விதத்திலயும் கெட்டு போகக்கூடாது கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆ ஒரு எண்ணம் ஒரு மனசுக்குள்ள கருக்குன்னு இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு கொஞ்சம் நிறையா சொல்றேன். டீட்டெயில்டா விளக்கங்கள் எல்லாம் சொல்றேன். இந்த வாரம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு வெங்கடசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெங்கடசாமி சார் வாங்க. ஹலோ ஹலோ வெங்கடசாமி வாங்க. யாருங்க? வெங்கடசாமி சார். சரி, ஓகே. அடுத்ததா பேசுறதுக்கு சம்பத் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சம்பத் சார் வாங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. கேக்குது, பேசுங்க. கேக்குதுங்களா? ஓகே, கேக்குது, பேசுங்க. அன்புக்குரிய ஜோதிட தளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாய்ப்பு கொடுத்தது என்னன்னா, தனுசு லக்னம் காலபுருஷ தத்துவத்தின் வாயிலாக இதான் கொடுக்கப்பட்ட டாபிக். இதில் எனக்கு தெரிந்த சிறு கருத்துக்களை புதன் ஜோதிட ஆராய்ச்சி மையம் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறது. தவறினும் இருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். நன்றிகள் ஐயா. பாடத்துக்குள்ள போயிடும். தனுசு லக்னம் காலபுருஷ தத்துவத்தின் 9. அவரு எனக்கு முன்னாடி பேசினவர் ஒருத்தர் சொன்னாப்புல, 9ன்றது பாக்கியம் தானே, கேந்திரம் திரிகோணம், திரிகோணத்துல பிறக்கிறதே ஒரு பாக்கியம் தானே, ஒரு அதிர்ஷ்டம் தானே. பிறரால் புகழப்படக்கூடிய ஒரு மனிதர்களால் மட்டும்தான் காலபுருஷ தத்துவத்தின் வாயிலாக 1, 5, 9 போன்ற இடங்களில் பிறக்க முடியும் என்பது புதன் ஜோதிடம் அச்சாணி விட்டு சொல்கிறது. அதையோ ஒரு பாக்கியம் தான் ஆக்சுவலா. அன்புக்குரிய ஜோதிட ஆர்வர்களே, ஜோதிடத்தில் பல நுணுக்கங்களை கொண்டு ஆராய்வது உண்டு. ஜோதிடத்தை யாருக்கு பார்க்கலாம், ஜோதிடத்தை யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா, 1, 5, 9 நன்றாக அமைந்திருக்க ஜாதகத்தை பார்க்கவே தேவைன்னு சொல்ற ஜாதக அலங்காரம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறரால் புகழப்படக்கூடிய ஒரு தன்மையை அடைவான், பிறரால் ஆளப்படக்கூடிய ஒரு தன்மையை அடைவான், பிறருக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையை அடைவான், ஆசிரியராக இருப்பான், ஒரு 4 பேருக்காச்சும் புத்தி சொல்லக்கூடிய வழி இருப்பான். அவனுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. குறைந்தபட்சம் சாப்பாடுக்கு துணிக்கும் புகழுக்கும் எதிர்க்காது. அப்படிப்பட்ட நபருக்கு ஜாதகம் பார்க்க தேவையில்லை. இவனோட ரொம்ப கஷ்டப்படலாம் இருக்கான், அவங்க ஜாதகம் பாருக்கும்னு சொல்லுது. அப்படின்னா என்னது? புகழுடைய நபர்கள் தான் பிறக்கிறாங்க. 9ன்றது பாக்கியம். தனுசு லக்னத்துல போனா ஒரு அப்ளாக்ஸ் போடுங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன் நானு? பாக்கியவாதிகள். ஐயா எனக்கு 3 நட்சத்திரம், ஏன் 3 நட்சத்திரத்துல பிறந்தா என்ன தவறா? அப்படிலாம் கிடையாது. நுட்ப ரீதியை உடையவர்கள் கடைசி வரைக்கும் யார்ட்டையும் போயிட்டு ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணுவாங்க. பாருங்க, தனுசு லக்னத்துல பிறந்தவங்க எல்லாம் வந்துட்டு கூடுமான வரைக்கும் வந்துட்டு ஒரு 4 பேருக்கு புத்தி சொல்ற வழியில இருப்பாங்க, வழிகாட்டுற வழியில இருப்பாங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. சயின்டிபிக் ஃபீல்டா இருக்கட்டும், ஒரு ஆசிரியர்களா இருக்கட்டும், எல்லாம் அனுதினமும் உருவாக்குற நபர்களாக வந்துட்டா இருப்பாங்க. வணக்கம் சார் அப்படின்னு சொல்ற அளவுல இருப்பாங்க. அவர்களுக்கு குறையேது, புகழுக்கு குறையேது. புகழ் இருந்தாவே அவங்க கிட்ட சரக்கு இருக்குன்னு தான் அர்த்தம், அவங்க கிட்ட விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால அதை வச்சே பழைச்சுப்பாங்கன்ற ஆன்மீக. மேலும் அது மட்டுமா, ஆன்மீகத்தில் அளப்பரிய ஒரு கௌரவம், தன்மானம், இவர்களுடைய பிறப்பிடமே தனுசு ராசி தான். மேலும் தர்மகர்பாதிபதி யோகத்தை நீங்க சொல்வது உண்டு.
ஐயா அப்படின்னா என்னங்க? 9க்கும் 10 கூடிய நபர்கள் இணைந்திருந்தாலும் பார்வையுற்றாலும் சார ரீதியாக பரிவர்த்தனை பெற்றாலும் 9ன்றது என்னது? தனுசு ராசியை வச்சுதான் சொல்றது. குருவனுடைய வீடு அல்வா. சத்தியம் தவறாத உத்தம குணம், தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பயந்து வாழும் அனைத்து நபர்களும் இந்த 9ஐ தலைமிடமாக கொண்ட காலபுருஷ தலைமிடமாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்தவர்களே என்பது கூடுதல் தகவல். நற்குணங்களை அதிகம் கொண்டவர்கள், பிறருக்கு வழிகாட்டியாகவே வாழ்ந்து முடிந்தவர்கள், வார்த்தை ஜாலம் மிகுதியானவர்கள், சுகவாசி, எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும். ஸ்மார்ட் வே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்மார்ட் வே. ஸ்மார்ட் வே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வகுப்பில் இருந்தாலும் வந்து தனித்தனமா தெரியக்கூடியவர். அன்புக்குரியவர்கள், புதஞ்சோதிட மையம் வந்துட்டு குருவினுடைய புகழ்பாட வேண்டிய நேரம் இது. நான் அவருக்கு பாதகாதிபதி தான். இருந்தாலும் குருவின் குருகுலத்தில் படித்த ஒரு நபர் தான் புதன். அவருடைய புகழ் பாட வேண்டிய நேரம். சதா பணிகளில் ஒர்க் ஆல்காலிக்குன்னு சொல்லுவாங்க. என்னது? வேலை பார்த்துக்கினே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சதா வேலை. சாப்பிடியா? இரியா வேலை முடிச்சோம். தூங்கியா? இரியா வேலை முடிச்சோம். எப்பப்பா தூங்குவேன், எப்பப்பா சாப்பிடுவேன், வேலை முடிச்சா தூங்குவேன். அப்ப அதுக்கு பேர் என்னது? சதா இயங்க கொண்டிருக்கக்கூடிய உங்கள் இதயத்தை போல என்ன பண்ணுவாங்க? வேலைகளை நேசிக்கக்கூடிய நபராகத்தான் வந்து தனுசு ராசியை பார்க்கணும். நீங்க உலகம் சமநிலை பெறுவதற்கு முக்கிய காரணம் தனுசு ராசி தான். பிறப்பு மட்டும் இருந்தா வந்து உலகம் சமநிலை பெறுமா? இல்லையே, இறப்பு தானே. குரு இல்லாம ஒரு இறப்பு ஏற்படாது என்பது கூடுதல் தகவல் உங்களுக்கு. ஐயா, ஒரு இறப்பில் ஒரு இறந்த ஜாதகத்தை பார்த்தா குருவினுடைய பார்வையோ பாரவர்த்தனையோ இல்ல வந்து குருவினுடைய தொடர்பா ஒரு இறப்பு இருக்காது என்பது வந்து கூடுதல் தகவல். அதனாலதான் வந்துட்டு 12ஆம் இடத்தை வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம போய் சேரக்கூடிய இடமா. பிறப்பது 1ஆம் இடம், போய் சேருவது 12ஆம் இடம். அந்த மோட்சசானம் சொல்றது வந்து தனிப்பட்ட கருத்து, புரிவதற்காக சொன்னேன். ஆக பிறரிடம் வெகு எளிதில் நற்பெயரை பெறக்கூடிய நபராக இருப்பார். தன்னை விட பிறருக்கு நன்மையை கொடுத்து பழகிய நபர்களாகத்தான் இவரை அடையாளப்படுத்தக்கூடும். பிறரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபர்கள். யாரை நம்பி இந்த ஒர்க் கொடுக்கலாம்? இவரை நம்பி கொடுங்க, ரமேஷை நம்பி கொடுங்க சார், சுதாகரை நம்பி கொடுங்க. ஏன் சார்? சார் பக்கா டேலண்டட் சார், ப்ரிசைஸா பண்ணுவார் சார், பர்ஃபெக்டா வேலையை முடிச்சுட்டு போவார் சார். எப்படி இருக்கு கேட்கறதே? என்ன சார் சொல்றீங்க? சார் கல்யாணத்தை பண்றீங்க, ஓகே. பிள்ளையாண்டாக்கு பண்றீங்க, பையனுக்கு பண்றீங்க, மச்சானுக்கு பண்ற, மாமனுக்கு பண்ற, ஓகே. பொறுப்பு எல்லாம் அவர்கிட்ட கொடுங்க. ஏன் சார்? கரெக்டா ஆர்கனைஸ்டா பண்ணி முடிப்பாங்கோ. கேட்கறதுக்கு எவ்வளவு ரம்யமா இருக்கு பாருங்க. யாரு? தனுசு. உயர் பதவி கௌரவம் தேடி வரும். அது மட்டுமா? கோயில் திருப்பணி, அன்னதானம் எல்லாம் இவர்களுடைய செய்யக்கூடிய நபர்கள் தானே. தர்ம காரியம் எல்லாம் செய்யக்கூடியதான். குருவினுடைய வீடு அல்லவா. இருப்பினும் தற்புகழ்ச்சியில் கொல்ல மாட்டார். அது ஒரு கூடுதல் சிறப்பு. 10 ரூபாய் செஞ்சா போதும், நான் தான் செஞ்சேன், நான் தான் இந்த குழுவை ஆரம்பிச்சேன், நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். என்ன பீத்தல், என்ன அடிச்சல் இருக்குது, நம்மளே இருக்குது. அப்படிலாம் இல்லை. கடமை செஞ்சேன், கடவுள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, நான் பண்ணேன். இன்னைக்கே நான் பண்ண வேண்டிய நிலைமை வச்சேன். நாளைக்கு நான் கூட லோ லெவல்ல இருப்பேன், எனக்கு வேற யாரோ பண்ணுவாங்க. அப்படிதான் அதை பார்த்துட்டு சக நிகழ்வா கடந்து போகிற வழிய என்னை பாராட்ட வேண்டும், என்னை தூக்கி நிறுத்த வேணும் அப்படிலாம் வந்து ஒருபோது விரும்ப மாட்டேன். இது நமக்கு சொல்லக்கூடிய புதன் சொல்லக்கூடிய குருவினுடைய புகழ்பாடு. இதையெல்லாம் குரு லக்கணத்தோடு தொடர்பு பெற்றால் மட்டும்தான். ஐயா, லக்கணம்னா தனுசோடு தொடர்பு பெற்றால் மட்டும்தான் இந்த கதையெல்லாம் சொன்னேன். அப்பனா என்னது? பிறந்த நபர் லக்கணத்தோட குருவோட தொடர்பு பெறும்பொழுதுதான் நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்லாம் ஒத்து போகுது. ஒரு சேஞ்சஸ்க்காக தனுசுவில் பிறந்த ஒரு நபருக்கு சூரியன் தொடர்பு பெற வேண்டியது ஒரு கட்டாயம். ஒரு பார்வைகளாகவோ இல்ல சூரியனே உட்கார்ந்துருக்குன்னு வைங்க, இறக்க சுபாவம் உருவாகும்.
சூரியன் நோக்கம் தான் கண்டிப்பு தானே. சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, இப்படிதானே. அரசு கௌரவமும் புகழும் தானே தேடி வரும். நீ எங்கேயும் போக வேணாம். அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுல வந்து புத்திமானா மாறிடணும். இவனே அந்திரன். அந்தனர்னா யாரு? இவனே ஐயர், பிரபால் ஐயர். நம்பால் பிரகஸ்தபதி என்று சொல்லக்கூடிய, வியாழன் என்று சொல்லக்கூடிய, பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே பெரிய அந்தணன். அவனோடு சூரியன் சேரும் பொழுது என்ன ஆகுது? இன்னும் உச்சத்துக்கு போகுது. மந்திரத்தாள் கற்று உணர்ந்தவர் எப்படி செயல்படுவாரோ அதை விட மிஞ்சும் அளவுக்கு அறிவு ஞானம் பிறக்கும். இதெல்லாம் ஒரு பெருமை அல்லவா? மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் தொடர்பு பெறும் பொழுது மனக்குழப்பம்தான். ஏன்? குருவு சந்திரனே குருவிடம் கற்றுணர்ந்த ஒரு மாணவர் தான். அவனுக்கு பிள்ளைதான் நான் புதன். என்னுடைய அப்பா தான் வந்துட்டு சந்திரன். குருவும் அடிப்படையில் வந்து குருவும் சந்திரன் சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க? ஐயா குரு சந்திரன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. குழப்பவாதி. ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு புகழுக்காகவும் ஒரு துணிமணிக்காகவும் ஒரு நல்ல அந்தஸ்து இருப்பாங்க. அதெல்லாம் விடு. அடிப்படையில் குழப்பவாதி. மனக்குழப்பம் அதிகமா, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா உருவாகும். மூத்தவர்களுடைய தொடர்பு அதிகமா இருக்கும். 18 வயசு பையனுக்கு வந்து தொடர்பு எப்படி இருக்கும்? 16, 15 வயசு இல்ல. இவனுடைய தொடர்பு எல்லாம் 40, 45 வயசு. ஐயா அவங்கள எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஹேய், உன்னை விட பெரியவங்கடா அவங்க. அதுதாங்க பிடிச்சிருக்கு. குருச்சந்திரன் தொடர்பு எடுத்து வைத்து பார்த்து கொள்ளுங்கள். குருச்சந்திரன் தொடர்பு வந்துட்டு ஒரு வகையில தோஷமா யோகமான்றது உங்க கட்டுப்பாட்டு கொடுத்துறாங்க. இருந்தாலும் உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு தான் போவாங்க. கூடுதல் தகவல் உங்களுக்கு. மனோரீதியான முரண்பாடு. லெப்ட்னா ரைட்னுவான், ரைட்னா லெப்ட். 100 பேருக்கு பத்தி சொல்லுவான். இவன் முடிவை நீ எடுறன்னு எடுக்க மாட்டான். ஏங்க? என்ன கேட்காத. இது குருச்சந்திரன் தொடர்பு சொல்லக்கூடிய பாடம். ஒருவேளை செவ்வாய் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தொடர்பு பெற செயல் வேகம் அதிகமா இருக்கும். அச்சமுற்ற சுபாவம், பூர்வீக யோகம், குழந்தைகளால் மகிழ்வு உண்டாகக்கூடிய யோகத்தை பெறுவான். நான் சொல்ல, ஜாதக அலங்காரம் சொல்லுது. புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தொடர்பு பெறும்போது என்ன ஆகுது? அடிப்படையில் நான் பாதகாதிபதி, குருவிக்கு பாதகாதிபதி. சுயநலம் உதவாகும். ஆனாலும் ஒரு புத்தியிலோ புத்திஸ்தாலித்தனத்திலேயோ கல்வியிலோ ஒரு குறை வைக்க மாட்டான். பாதகாதிபதி எங்களுக்குள்ள என்ன பாதகாதிபதி? நீ பெரியவனா நான் பெரியவனா? கல்வியில் தான் நாங்க அடிச்சுப்போம். வேற எந்த குறை வைக்க மாட்டோம். வேற எந்த குறையும் நான் வச்சதும் கிடையாது. நாங்க 2 பேரும் காட்டுத்தனமா சண்டை போட மாட்டோம். நீ பெரியவனா நான் பெரியவனா? அறிவுக்கு அறிவு தான் சண்டை. கல்விக்கு கல்வி தான் சண்டை. கல்வி சாஸ்திர ஞானத்தில் தான் சண்டை. தொழில் மேன்மையில் தான் சண்டை. அத்தனையும் கொடுப்பேன். கொஞ்சம் செருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனா? அப்படித்தான் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாக ஆட ஆரம்பிக்கிறோம்ல. அதை பார்த்து இருந்துக்கணும். சில சமயங்கள் வந்துட்டு எங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது அப்படின்றத வந்துட்டு சொல்லாம சொல்றது இந்த சேர்க்கை இருக்கட்டும். சுக்கிரன் போன்ற கிரகங்கள் தொடர்பு பெற ஆடம்பர நாட்டம், மகாலட்சுமி யோகம் கூட சொல்லப்படுவது உண்டு. பெரும்பணக்காரகன் குருவாம், சிறம்பணக்காரகன் சுக்கிரனா சேரும்போது என்னது? ஆடம்பர நாட்டம். காசா இருக்குது, ஆடிதான் பார்ப்போமே. அதீத சுயநலம், சுகபோக என்ன உருவாகும். காசு தான் நிறைய இருக்குதுல, ஆடிதான் பார்ப்போமே, ஜாலியா அனுபவிப்போமே அப்படின்ற மாதிரி என்ன உருவாகும். சனி தொடர்பு, குரு சனி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரம்மா வாழ்க்கையில் பல விஷயங்கள் கடந்தாலும் வந்துட்டு பல விஷயங்கள் பெற்றிருந்தாலும் திருப்தி என்ற ஒரு நிலை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை. திருப்தியே கிடைக்கலைங்க ஐயா, எவ்வளவு காசு வந்தாலும். ஐயா எனக்கு கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா இருங்க, பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. இது வேற. ஐயா எனக்கு பிரியாணியே போடாத சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்ல. குரு சனி சேர்ந்தாவே என்னது? அது வந்து சன்னியாசி யோகம், ஒரு வகையான சன்னியாசி யோகம். அவங்க எல்லாம் வந்து நாட்டம் இருக்காது. திருமணத்தை பண்ணி வச்சாலும் பொண்டாட்டியோட இருக்க மாட்டான். ஏன் சார்? நாட்டம் இருக்காது, வேற ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கான். உலகம் லெப்ட்ல போயிட்டு இருக்கோம், ரைட்ல போயிட்டு இருக்கோம்.
குரு என்பது பெரும்படங்க, ஏற்கனவே சொன்னேன், செலவழிக்கிறவன். அப்ப சனியுடன் சேரும்போது சிக்கனத்தை அதிகமாக கையாளுவான், கருமையாக இருப்பான். அதே மாதிரி குரு சனி சேர்ந்த பிருகுநந்தி நாடிகள், குருவும் சனியும் சேர்ந்து ஜீவனும் ஜீவனக்காரன் தீர்க்காயுன்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு நல்ல ஒரு பாவம் சொல்றேன். இந்த சேர்க்கை என்பது பிருகுநந்தி நாடிகள் எப்படி பாக்குறது? சப்த ரிஷிகளில் வந்து பிறகு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த சேர்க்கையை வந்து என்ன சொல்லுது, மேன்மையான வாழ்க்கை கொடுத்துருது. நல்ல வேலையை கொடுத்துருவேன், தீர்க்க ஆயுளை கொடுத்துருவேன், புகழ கொடுத்துருவேன், அந்தஸ்தை கொடுத்துருவேன். நீ கருமையா இருந்தாலும் கஞ்சனா இருந்தா அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம், பட் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், நீ பார்த்துக்கொண்டு. அன்புக்குரிய நபர்களே, இப்படி ராகு தொடர்பு பெற பிரம்மாண்ட கற்பனைகள், குருவும் ராகுவும் சேரும்போது என்ன, அது ஒரு மாதிரி தோஷமாகுது. குரு சண்டால யோகமா பார்க்கப்படுகிறது. ஐயா, குரு கேது அதுவும் சண்டால யோகத்தின் ஒரு வழிதான். ராகு தொடர்புற என்ன பண்ணுது, பிரம்மாண்ட கற்பனைகள், எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்க ஞானம் அதிகம் பெற்றவரை போல் நடிக்கிறதுல வந்துட்டு இவரை விட நாலேஜான ஒரு நபர் யாரும் இருக்க முடியாதோ, நம்ப வச்சிருவான். இன்னும் தெரியாது, நம்ப வைப்பான். அரசியல்வாதிகள் அப்படித்தானே. கருத்தியல் வந்து ஜோதிட புரிதலுக்காக சொல்லப்படுறதோடைய தனிப்பட்ட கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள் எப்படி கூப்பிடுறேன்னா, ஐயா நான் இதெல்லாம் பண்ண போறேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்க. ஐயா நீ உண்மையிலேயே ஸ்கூல்லாம் கட்டுவீங்களா? கட்டுறங்க, நீங்க எனக்கு ஓட்டு போட்டா நீங்க ஓட்டு போட்டு கேட்கலீங்கன்னு என்ன பண்ணுவான், அரசியல் லாபத்துக்காக எல்லாத்தையும் ஓட்டு வாங்கிட்டு போவான். இந்த ஏழை பாமர மக்கள் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் ஓட்டு போட்டுருவான். நான் சொல்றாப்லயே கருப்பா இருக்கான் ரமேஷ் நம்ம ஆள் தான், ஒன்னையும் செய்யல, அட சண்டாலா அப்படின்னு. அதான் குரு சண்டாலயகன்னு சொல்லுவான். என்ன பண்றான், உண்மையை சொல்வதை போல பொய்யை எப்படி உரைக்கிறான், உங்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கிறான். எப்படி சொல்றான், யாருமே பண்ணாத நானே எக்ஸலண்டா பண்ண போறேன் அப்படின்றது சொல்ல வரான். குரு சண்டால் அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும் என்பது தனிப்பட்ட கருத்து. ஆராய்ச்சியின் மூலமாக கருத்து புதன் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஆணித்தனமாக பதிவிடுகிறது. இருக்கட்டும். கேது தொடர்பு பெற ஒரு காலபுருஷத்தின் தத்துவத்தின் வாயிலாக ஒரு தனுசுவை தொடர்பு பெறுவது அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. குரு கேதுவே என்னது, அதுவே ஒரு சன்னியாசி யோகம். இவங்க எல்லாம் திருமணம் பண்ணா என்ன, பண்ணலாம் என்ன, ஆர்வம் இருக்காது, தாம்பத்தியத்தில் ஆர்வமா இருக்காது. உலகம் லெப்ட்ல போகுதுன்னா எங்கேயோ காத்தெடுத்து எங்கேயோ மழை பெய்துன்னு இருப்பான். ஆன்மீக ஈடுபாடு, தான தர்ம குணம், கலை சாஸ்திர ஆர்வம். ஐயா கலை சாஸ்திரம்னா ஒரு விஷயம் தெரியுது, டெப்தா போவான், புக்கை பார்த்து படிக்கிறது இல்ல, அது கலை ஆர்வம் கிடையாது. நுட்ப ரீதி என்ன தெரியுமா, அனுபவத்தை சொல்லணும். அவன் அதிலேயே சில நுட்பங்களை கண்டுபிடிப்பான், அதிலேயே சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் சொல்லுவான். இதுதான் குரு கேது. குரு கேது முற்காலத்தையும் உணர்ந்தவன். புரியலையே, கடந்த காலம் அறிந்தவன், நிகழ்காலம் அறிந்தவன், எதிர்காலம். அதுக்கு பிறகுதான் முற்போக்கு சிந்தனை உடையவன் சொல்றது. 3 காலத்துக்கு மேல அறிந்தவன். ஐயா 3 காலம் தான் இருக்குது, அதுக்கு மேல எஸ், அதுக்கு மேலே இருக்குது. இறந்த பின் சென்றடையக்கூடிய காலத்தையும் அறிந்தவன் இந்த குரு கேது. இவங்க எல்லாம் வாழ்க்கை இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஆடம்பரம் நிறைய இருந்தாலும் அனுபவிக்க மாட்டாங்க. குரு கேது இருக்கவங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு நிறைய வீட்டுல புடவை இருக்கும், நிறைய வீட்டுல சட்டை இருக்கும், நிறைய வீட்டுல கார் இருக்கும். இவன் நடந்து போவான், கஞ்சி குடிப்பான். சரவண பவனுக்கே ஹோட்டல் ஓனர் வீட்டுல கஞ்சி தான் குடிப்பான். சார் நீங்க என்ன சார் இட்லி சாப்பிட்டீங்களா, என்ன சார் சாப்பிட்டீங்க? ஒன்னும் சாப்பிடல, கஞ்சி தான் குடிச்சேன். ஏன் சார் உங்க ஹோட்டல்ல இல்லை, வெரைட்டியே இல்லை? எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு. அவ்வளவு சம்பாரிச்சும் எனக்கு பயனுதான் இல்லை, ஏன்னா வாழ்க்கையை நான் புரிஞ்சுட்டேன். எனக்கு தேவையானது எனக்கு பிடிச்ச பொருள் வந்து கஞ்சி தான், போதும், நீங்களா அது பண்ணிக்கடா அப்படின்றோம். இப்படி இது கேலயோகமாக பார்க்கப்படுகிறது. குரு கேது என்பது கேலயோகமாக வர்ணிக்கப்படுகிறது. தனித்துவமாக காலபுருஷ தத்துவத்தில் தனுர் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசிக்கு வந்துட்டு சில குணநலங்கள் இருப்பதாக உணர்கிறேன். புதன் வாயிலாக சொல்ல விருப்பப்படுகிறேன். எனக்கு நிகர் நானே என்ற கர்வ குணம் கொண்டவர் தான் குரு, இந்த பிரகஸ்பதி. அதீத தன்னம்பிக்கையும், யாரிடம் கேட்டு ஒரு செயலை பெறுவதையோ உதவி பெறுவதை விரும்பாத ஒரு நபர் தான் இந்த பிரகஸ்பதி. ஏன்னா இந்த தனுசு லக்கணத்துக்கு குரு உச்சம் வந்து எங்க, அவரை 8ல் உருவாராப்ல. அதனால 8ல் ஒரு லக்னாதிபதி 8ல் உச்சமடைந்தவன், லக்னாதிபதி 8ல் அமைந்தவன் யார் பேச்சும் யாரும் கேட்க மாட்டான். இது தனிமரம்.
தோப்பாகாது. உண்மையிலே தனிமறை தோப்பாகாது. சான்ஸே கிடையாது. 8ல லக்னாதிபதி அமைந்து தனிமறைத்தையும் தோப்பாக்கி உருவாக்கக்கூடிய ஒரே லட்சணம் பெற்றவர்கள் இந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான். கூடுதல் தகவல் புதஞ்சோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து. அன்புக்குரிய நபர்களே, இப்படி சொல்லிண்டே போகலாம். திடீர் தன இழப்புகளையும் கௌரவ இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? குடும்ப சுமைகளாலும் பாதிக்கப்பட்ட நபர்களாலும் குடும்ப கஷ்டம் இவங்கெல்லாம் வரும். ஏன் சார்? லக்னாதிபதி 2 நீசம் மகரத்துல. மகரத்துல போயிட்டு என்ன பண்ற? காலபுருஷ தத்துவத்துல 11ஆம் இடத்துல நீசமா இருக்கு, 10ஆம் இடத்துல நீசமா இருக்கும். 10 ஜீவனம் அல்லவா? குடும்பத்துல வந்துட்டு ஜீவனமும் குறிக்குது. குடும்பஸ்தானம் அங்க போய் இருக்கலாமா? அவ பேர் வரல. குடும்பத்துக்கு அவ காசு இருந்தாதானே மதிக்கிறான், காசு இருந்தாதானே பேசுறான். முதல்ல பூர்வீக சொத்து, குழந்தை, தனவரவுகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பான். ஏன்? ஐந்துக்குரிய செவ்வாய் 2ல் உச்சம் பெறுவதன் காரணமாக 5 என்பது பூர்வீகம் இல்லையா? பூர்வீக சொத்து இல்லையா? அந்த பூர்வீகம் மற்றும் குழந்தைகளினால் தனவரவை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க தனுசுல. இதெல்லாம் ஒரு பாக்கியம். சிறுக சிறுக சேமிப்பு செலுத்து. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பாங்க. எப்படியே தன்னுடைய பேச்சுக்களின் மூலமாக. ஏன் சார்? 5க்குரிய செவ்வாய் 2ல உச்சம், 2ல சனி ஆட்சி வேற. இந்த சிறுக சிறுகன்னு சொன்னவாது ஏன் வேகமா போற? பொறுமையா போ. சனி அப்படித்தானே, மந்தன் அப்படித்தானே செயல்படுவான், மந்தக்காரகன் அப்படித்தானே. மேலும் மந்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன், ஈஸ்வரன் பட்டவாகிய சனீஸ்வரன் உச்சம் அல்லவா 11ல். எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த காரணத்திற்கான தொகுப்பு, இந்த தொகுப்புடைய இவ்வளவு தொகுப்புடைய விஷயத்தால்தான் இந்த காரியத்தை சொல்லுவார். அதே மாதிரி குடும்பத்துல பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். சண்டை சச்சரவு ரொம்ப அதிகம். ஏன்னா செவ்வாய் உச்சம் இல்லையா? அவன் போர்க்காரகன் இல்லையா? டேய் கிரகத்திலேயே நான் தான்டா கேது பெரியவன்னா, டேய் நான் வாடா சண்டைக்கு பார்த்துக்கலான்றான். டேய் நவகிரகத்துல நான் தான் நடுவில் இருக்கேன் சூரியன் சொன்னா, நான் தான்டா ராஜான, வாப்பா சண்டைக்கு வாப்பா பார்த்துக்கலான்றான். என்ன பண்ணுவான் செவ்வாய? சண்டை சச்சரவுகளுக்கு போர். இவன்லாம் பேசி இவனை அமைதியா போயிடலான்டாடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சில பேர் பேசிட்டு அடிப்பாங்க, இவன் அடிச்சுட்டு தான் பேசுவான். ஏன்டா ஒரு விஷயத்தை என்னன்னு கேட்காமலே பேசுறேன், அதனால பேசவே பயப்படுவாங்க. இருக்கு. ஆக மேலும் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் பார்த்தோன்னா 5ல வந்துட்டு நீச கிரகமான சனி. காலப்புருஷன்ல பார்த்தோன்னா சனி நீசமா வரணும். குழந்தைகள் பலவீனமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். மேலும் அவர்களா ஒரு அவமானம். இவன் டாக்டரா படிக்க மாட்டான் சார். டாக்டர்னா பசங்க டாக்டர் தானே? சத்தியமா கிடையாது. இங்க டீச்சர் பசங்களே படிக்கிறது கிடையாது. மக்கள் தானே பேர் வாங்கிட்டு வருது. இவன் டாக்டர்னா இவன் இப்படியே போவான், இவன் போலீஸ்னா இவன் வேற மாதிரி போவான். எதிர்மறையான விஷயங்களை தேர்ந்தெடுப்பார்கள். சஞ்சலம் தான் வருவாங்க, ஆர்கியூமெண்ட். என்ன பண்றது, பெத்துட்டுமேன்னு போயிட வேண்டியதான். என்ன பண்றது? தனது ஆசைகளுக்கும் போக உணர்வுகளுக்கும் மோசமானதாக அமைய மன நிம்மதியையும் கெடுத்துக் கொள்வார். கெட்டுடும். கௌரவ குறைபாடுகள் வந்து சேரும். ஏன் சார்? 3 சனி பகவான் எப்படி 5ல நீசம். 5ல நீசம்னாவே, 5ல வந்துட்டு ஒரு கிரகம் நீசமானவே மன அமைதி எப்படி இருக்கும்? சஞ்சலப்படும். லெப்டா ரைட்டான்னு தெரியும். ஒருவேளை அதிக மன தடுமாற்றத்தை எதிர்கொள்ள நபர்கள்லாம், ஆமா இதுல என்ன டவுட்? 5ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். 5ஆம் இடத்துல நீச கிரகம் தான் என்ன ஆகும்? ரசபு கிரகம் தான் என்ன ஆகும்? மன தடுமாற்றம். லெப்டா ரைட்டா? அதுவும் நீச கிரகம் சந்திரன் போன்ற சனி போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது. கூடுதல் தகவல் உங்களுக்கு. ஒரு வீடு மனை வாகனங்கள் எப்படியாவது வாங்கி அதை அனுபவிக்கணும். என்ன பண்றான் சொந்தக்காரங்க? வீடு வசதி இல்ல, ஒண்ணும் இல்ல, பொண்ணை கேட்க வந்துட்டான், இவெல்லாம் பேச வந்துட்டான் சபையில அப்படின்னு வைக்கிறேன்டா. அப்ப உனக்கு எப்படியாச்சும் வீடு வாங்கி உனக்கு மேல ஒரு ஸ்டெப்பு போல அப்படின்னு தனுசுல கிடந்த போனா சீக்கிரம் செட்டில் ஆயிடுவாங்க. ஏன் சார்? கடன் வாங்கியா செட்டில் ஆயிடுவாங்க. ஏன் சார்? 6 அதிபதி சுக்கிரன்.
4ல உச்சம். நல்லா பாத்துக்கணும். அதனால வீடு வாகனம் வண்டிக்கு எனக்கு ஏது குறைச்சல். அதனாலதான் பாக்கிய அதிபதி சொல்றேன். பணம் இருந்தாவே நிறைய பேர் மதிப்பாங்கல்ல. பணத்தினால தானே மதிக்க மாட்டாங்க. கல்வியும் அப்படித்தானே இருக்குது. பணம் இருக்கிறது தானே கல்வி கொடுக்கப்படுது. கல்வியும் பணம் எல்லாம் கல்வி மறுக்கப்படுது. இதான யதார்த்தம். நிறைய பேசலாம். இதான யதார்த்தம். சுயமாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குன்னு சொல்லாம சொல்லுது புதன் ஜோதிடர். ஏன் சார்? சார் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. ஏன்னா 1க்கும் 4க்குமே என்னுடைய பிரகஸ்தபதிதான அதிபதி. அப்ப லக்னாதிபதியே 4ல் உட்கார்ந்தும் போது சுயமாக வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் தானே. அதான் நம்மளால சொல்ல வரேன். அது சுக்கிரனை கொண்டு சொல்ல நம்ம தேவையே இல்லை. இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே நானு. 4ல் தனுருக்கு 4ல் சுக்கிரன் உச்சம். எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன பெரிய உச்சம்? கற்பு பற்றிய கவலை இல்லாத சுகபோக வாழ்க்கைகள் அதிகரிக்கும். பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு. 4ல சுக்கிர பகவான் உச்சமா இருக்கும் போதே எல்லாத்தையும் வாழ்க்கை, அதாவது உலகில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுபவித்து தான் தீரணும். நான் சொல்லல சார், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எங்க அக்கா இருக்காங்க, தங்கச்சி, இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. அனுபவ ரீதியா எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அனுபவத்தை வந்து காலபுருஷ தத்துவம் சொல்லுது. கண்டிப்பா அனுபவிச்சிருவாங்க. சார் 30 வருஷம் ஆகுது சார் நான் ஃபிளைட்டை பார்த்தது. சார் 40 வருஷம் ஆகுது சார் எனக்கு வந்துட்டு ட்ரெயின்ல மெட்ரோ ட்ரெயின்ல இவன் எல்லாத்தையும் பார்த்துருப்பான். தட் இஸ் சிம்பிள் யார் அப்படின்னு. ஏன் சார் 4ல வந்து சுக்கிரன் உச்சம், 4ல வந்து குரு உச்சம், குரு ஆட்சி ஆகுது. பாருங்க, இவரெல்லாம் சொல்லிட்டு வரேன். காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, கௌரவத்துக்கு பிரச்சனை இல்லை, புகழுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே. மனைவியை பத்தி சொல்லலைங்களே சார், சொல்றேன். இவரது சுகம் சௌகரியத்திற்காக மனைவியை பலவீனப்படுத்தது கூடிய ஒரு குணத்தை கொண்டவர்தான் இந்த தனுசு ராசியில் பிறந்த நபர். காலபுருஷ தத்துவத்தை 9ஆக கொண்ட நபர். சார் ஏன் சார் பாதகாதிபதின்றீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன ஆர்குமெண்ட் நிறைய வரும். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லிட்டு. படிச்சவங்களை தேர்ந்தெடுப்பாங்க, இல்ல தன்னை விட கீழே தேர்ந்தெடுப்பாங்க. உனக்கு இது கூட தெரியலையேன்னுவாங்க. உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சுல்ல, பார்த்து பண்ண வேண்டியதானே. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சர் இல்லை. அது தனிப்பட்ட விவாதம், அதை வச்சிடும். சுகம் சௌகரியத்திற்காக மனைவியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கான். சார் ஒரு விளக்கத்தை சொல்லுங்க சார். ஏன் சார் 7 கூடியவன் அவனே 10க்குரியவன் ஆகிறான். யார் சார்? சாட்சாத் புதன் தான். எங்க 4ல நீசம். அதனாலதான் தன்னுடைய சுகத்திற்காகவும் சௌகரியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடத்திற்காகவும் மனைவியை என்ன பண்ணுவாங்க? இன்சல்ட் பண்ணுவாங்க. அனுபவ ரீதியில உணர்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில உணர்ந்து பார்க்கணும். எப்படி சார் உணர்ந்து பார்க்கறது? யாருக்குன்னா இந்த மாதிரி தனுசு ராசியில பிறந்தவங்கள பார்த்து பாருங்க அப்படின்னு. லக்கணமா கொண்டு ராசி பெருசா லக்கணம் பெருசா? விதிதான் பெருசு. லக்கணத்தை பிறந்தவங்கள பாருங்க. மேலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தை சுறுசுறுப்பானமாக இருப்பாங்க. ஏன் 5ல மங்களக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து என்னது? ஆட்சி. சூரியன் உச்சம். ரெண்டும் வந்து யுத்தத்தில் ஈடுபட முடியும் யுத்த கிரகங்கள் அல்லவா? ஐயா சூரியன் கொஞ்சம் நியாயமானவர் தான். எனக்கு தெரியாது, சேர்ந்த சேர்க்கை செவ்வாய் கூட. அதனாலதான் சொல்றோம். முன்கோபம் அதிகம். நான் தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். யூ கிவ் மீ டாஸ்க், ஐ வில் கம்ப்ளீட். எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்றது எனக்கு தெரியும். 10 லட்சத்தை கொடு, பிசினஸ் எப்படி பண்ணிக்கணும், 10 லட்சத்துக்கான பிசினஸ் நான் வந்து தரேன். இதுனா நிர்வாக திறமையை காமிக்குதோ அப்படிதான் இருப்பாங்க. ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. தே நோ வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. முற்போக்கு சிந்தனை நிறைய இருக்கும். இப்படி இப்ப லெஃப்ட்ல போனா இது வரும், ரைட்ல போனா அப்படி. ஐயா ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது, எல்லாம் தெரியும். ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பான் எல்லாத்தையும். குழந்தைங்க டேலண்டடா இருக்குன்னு சொல்றது சொல்லாம தான் சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இவருடைய தந்தை பாத்தீங்கன்னா புகழ்மிக்கவரா இருப்பான். ஐயா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இவருடைய பையனா? ஐயா இவ அவங்க அப்பாவா? அவனோட பையனாப்பா அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அவருடைய பையனான்னு கேட்பாங்க. ஏன் சார்? 9 தந்தையை குறிக்கக்கூடியது. 9ஆம் அதிபதி யாரு? சூரியன் 5ல் உச்சம். நல்லா பாத்துக்கணும் நீங்க. அப்போ பூர்வீகத்துல
இன்னாருடைய பையனா நீங்கன்னு கேட்பாங்க. சிறிய முரண்பாடு. புதன்னாவே முரண்பாடு தான். முரண்பாடு சொல்லுது நீங்க அவங்க அப்பாவான்னு அந்த பையன் அந்த நீ அந்த அவருடைய பையனான்னு கேட்பாங்க. ஏன் தந்தையுடைய புகழ் ஓங்குது. அதன் காரணமாக குழந்தை பிறப்பிற்கு பின் ஜாதகர் என்று சொல்லக்கூடிய தனுசு லக்னத்தில் பிறந்த நபருக்கு புகழ் ஓங்கும். அதிர்ஷ்டங்கள் கிட்டும். வீடு வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் கிடைக்கும். எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நபர்களாக மாறி பார்க்கணும். எப்போ? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். பெரும்பாலும் அப்படிதான் திருந்துறாங்க எல்லாரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனாவே மாறுறாங்க. ஐயோ நமக்கும் ஒரு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதெல்லாம் விட்டுலாண்டாடே அப்படின்னு. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் வந்து கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ்டா இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். பார்க்கறது ரம்மியமா ரசிக்கிற மாதிரி. கடகன்னு கார் வாங்கிட்டாமா, கடகன்னு செட்டில் ஆயிட்டாமா, கடகன்னு வந்துட்டு இதாயிட்டாமா, பரவாயில்லப்பா, சந்தோஷமா இருக்குப்பா. பொறாம இல்ல, சந்தோஷத்துல பேசுறேன். பெரும்பாலும் இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள், தனுசு லக்னமாக ஜாதகத்தில் பிறந்தவர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமும் முன்னோர்களுடைய மூலமும் ஆதாயம் பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பாரம்பரியமா இருக்கு. ஐயா குடும்பத்துல ஐயா அவங்க குடும்பம் ஒரு பாரம்பரியமா, இவர் அப்பா வந்துட்டு ஜோசியம் பார்த்தாங்கோ, இவங்க வந்து என்னன்னு ஜோசியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆச்சரியரா இருந்தாப்ல, ஆசிரியரா இருந்தாப்ல, டீச்சரா இருந்தாப்ல. இவர் தாங்க பேங்க் மேனேஜர், கனரா பேங்கோட மேனேஜர் இவர் தான் இருந்தாங்க. நிறைய லோன்லாம் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. நம்ம ஊருக்குலாம் வந்து இவர் தான் நிறைய இது பண்ணியிருக்காரு. இப்படி பாரம்பரியம் கொண்ட பேர்லாம் இருக்கும். பெண்களால் வீண் வம்பு வழக்குகளை சந்தித்த நபர்களாக இருப்பாங்க. ஐயா என்னங்க ஏன் இப்படி? ஏற்கனவே ஆர்குமெண்ட் பார்ட்டி ஏன்னா வழிகாட்டிய நபர்கள்னாவே நான் சொல்றதாண்டா கரெக்டன் பிரகஸ்தபதி தானே உண்மை. பிரகஸ்தபதிக்கும் புதனுக்கும் ஒரு போர் வந்தான். என் கிளாஸ்ல படிச்சவன் தான்ப்பா புதன் அப்படின்னு. அப்படிதான் ஜோசினா என்னன்னு கத்து கொடுத்தா, ஜோசியம் எப்படி பாக்குறது நான் சொல்லி கொடுக்கிட்டா, பிரகஸ்தபதிக்கு புதன் சொல்றானா புத்தி. இது ஆர்குமெண்ட்டுக்காக சொல்லப்படுறது, சுவாரஸ்யத்துக்காக சொல்லப்படுறது. இப்படி ஆர்குமெண்ட் இருக்குமான்னு சுவாரஸ்யத்துக்காக சொல்லப்படுறது உங்களுக்கு. உண்மையில் பிரகஸ்தபதியிடம் ஜோதிடம் கற்றவன் தான் புதன். ஜோதிடம்னா என்றார். ஆனா ஜோதிடம் எப்படி நுட்ப ரீதியில் பார்ப்பது என்பது புதனை விட அறிஞ்சவங்க யாருமே கிடையாது. அப்படி போட்டி போடுவாங்களாம். குரு கிட்ட போட்டி போடுற தப்பு இல்லையா? படிச்சவனுக்கே பாயாசமா? கோடு நான் போட்டது, விதை நான் வச்சேன், என்கிட்டயே போட்டி போடணும். ஒரு காலம் போடக்கூடாது. அது குரு துரோகம் இல்லையா? என்னதான் பெரிய ஆளுங்க டீச்சர் சொல்லி கொடுக்குறான், டாக்டர் ஆகிறான், கலெக்டர் ஆகிறான், போலீஸ் ஆகிறான், எதுதான் ஆகுறாங்க. அதுக்குன்னு நான் தான் எல்லாம் தெரியும், விதை நான் போட்டது டீச்சர் சொன்னா எங்க போய் வச்சுப்பேன் மூஞ்ச? ஆன்சர் கிடையாது. சிந்திப்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து புதன் ஜோதிட வாயிலாக. பண ரீதியான இழப்புகளும் பணம் காரணமாக கௌரவ பங்கத்திற்கும் ஆளாகக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ஆளுங்க தான். யாரு? தனுசு. மனைவி புத்திசாலியாக அமையப்பெற்றோள். ஐயா புரியலீங்களே. இவர்களை விட இவருக்கு மனைவி வந்து எப்படி இருப்பாங்க? நான் ஏற்கனவே இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், புதனை பத்தி இப்பதான் சொல்லிட்டேன். இவர்களோட டேலண்ட், என்னை விட டேலண்ட் யாரும் மேல உனக்கு ஒரு அப்பா இருப்பான், அதான் புதன். அதனால குருவை மிஞ்சிய பலன் தான் வந்துட்டு புதன் சொல்றான். அதனால பெரும்பாலும் பார்த்தா இவங்களை கட்டிக்கக்கூடிய மனைவி எப்படி இவரை விட புத்திசாலியா இருப்பாங்க. டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங், தேர் வெரி ஸ்ட்ராங். அறிவுடன் கூடிய அழகும் அறிவும் சேரும்போதே கர்வம் உருவாகும் இல்லையா? போட்டி வரதானே செய்யும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கர்வம் தலை தூக்கம் இல்லையா? ரெண்டு சேர்ந்து இருந்தா, இரண்டும் ஒருங்கிணைக்க பெற்றவர்கள் காலபுருஷ தத்துவனாக 7ஆம் வீடு செய்யக்கூடிய மிதுன ராசி தானே. வரும்போதுதான் சொல்லப்பட்டது. ஏன் 7ஆம் அதிபதி புதன் நாள். இவர்களுக்கு இடையில் கருத்தொற்றுமை தோன்றுவது அபூர்வம். நான் ஏற்கனவே சொல்ல ஆர்குமெண்ட் நீ பெரிய நான் சொல்றதுதான் கரெக்ட். திருப்பதிக்கு லெப்ட்ல தான் போகணும், நீ கூகுள் பே மட்டும் பாத்துக்க. கூகுள் மேப்பே தேவையில்லை, எனக்கே தெரியும் அப்படின்னு. அங்க போனாதான் தெரியும், அங்க ரூட் எல்லாம் ஒண்ணு இல்லை. அடிச்சுக்கோ, சண்டை போட்டுக்கோ. நண்பர்கள் புத்திசாலியாக அமையப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 7ஆம் இடம் என்பது நண்பர்களை மட்டுமல்ல, வாழ்க்கை துணையை மட்டுமல்ல, நண்பர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இடம் அது. நான் ஏற்கனவே சொல்றேன், மனைவி கூட மட்டும் இல்ல, அமையிற நண்பர்களையும் அமைச்சுக்கோனா அதையும் அமைச்சிக்க மாட்டான். அங்கேயும் ஆர்குமெண்ட் போடும், அங்கேயும் ஆர்குமெண்ட், அவங்களுடைய ஆர்குமெண்ட். இப்போ நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. நீ பீரியட் நான் பண்ணணும், ஏதோ ஒரு கட்டத்துல ஒத்து போக வேண்டியதானே. இப்ப என்ன ஜெயிச்சு என்ன பண்ண போற நீ?
இப்படியும் காசுக்கு பணத்துக்கும் எல்லாத்துக்கும் உனக்கு எதுவும் குறையில்லை. எதுக்கு ஆர்குமெண்ட், எதுக்கு ப்ரெஷர் ஏத்துறதுக்கா? கேட்க மாட்டான். என் நண்பனை உட்பட, என் நண்பனை நிறைய தனுசு ராசி நபர்கள் இருப்பது உண்டு. சொல்லி பார்த்துட்டு விட்டுண்டேன். கூட்டு தொழில், பங்கு பரிவர்த்தம், ஷேர் மார்க்கெட்லாம் சொல்றீங்கல்ல, இவங்கெல்லாம் ஈஸியா அமையும். அதுல வந்து நண்பர்களே வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி கேட்டா பெரிய அளவுக்கு வருவாங்க. ஏன் சார் அப்படின்னா, இன்னொரு சுவாரஸ்ய விஷயம் என்னன்னா, அடிக்கடி இந்த நபர்கள் வந்துட்டு பெரும்பணத்துக்கு உரியவனாம் பிரகஸ்பதி. அதனால வந்துட்டு 7ஆம் இடம் நேரடி பார்வை இல்லையா, கிரகத்திலே வந்துட்டு பார்வைகள் பலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஐயா எனக்கு 1, 5, 9 பார்வை இருக்குதுங்க, 4, 7, 8 பார்வைங்க, 3, 7, 11. 7ஆம் பார்வை தான் ரொம்ப பலம் பெற்றது. நான் சொல்ல, அலங்காரம் சொல்லுது. அதனால அந்த 7ஆம் நேரடி பார்வையின் காரணமா, நேரடி பார்வைக்கு அவ்வளவு, இந்த சமசப்த பார்வைக்கு அவ்வளவு பலம். ஜாதக அரிகாலம், ஜாதக அலங்காரம் பரிபாடல்கள் மூலமாக வந்துட்டு புகழை சேர்க்கிறது பலன் சொல்ற விஷயத்துக்கு. ஆக 7க்கும் 10 கூடியவன் புதன் காரணமாக நீ வேலை பார்த்தாலும் அந்த 10 என்பது சுய தொழில். ஏதாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணு. 100 ரூபாய் சம்பாதி, ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போடு, ஏதாவது வருதா பார்க்கும். இதை விடவே மாட்டான், சாவர வரைக்கும் விட மாட்டான். எதையாவது ஒண்ணு புதிய முயற்சிகள் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா 7க்கும் 10க்கும் புதன் தான். இது விடாது, விடாது கற்புன மாதிரி உனக்கு சுத்தன பாம்பு விடாது. இதையே பண்ணிட்டு இருக்கும். தாய் தந்தை உறவுகள் மூலம் அதிக அவமானம் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இந்த 9ல பிறந்த காலபுருஷ தத்துவம் சொல்றக்கூடிய 9ல பிறந்த பிரகஸ்பதியோடைய தனுசு ராசிக்காரங்க தான். ஏன் சார், ஏன் சார் தாயுடைய உறவு சார்ந்த, ஏன் சார் 8ல சந்திரனுடைய ஆட்சி, இவனோட பணத்துல நான் அதிகம், நீ எப்படியும் கடைசியா அவன் சாப்பிடு, எல்லாம் சாப்பிட்டு பண்ணி கடைசியா அவன் சாப்பிடுமா. ஓஹோஹோ, நாங்க தேடி வந்தா எங்களை அசிங்கப்படுத்துறியா, ஓகே ஓகே அப்படின்னு அப்படியே வந்து ஈகோவா பாரும். தாய் வழி உறவுகள் எப்படி போவோம், காரக உறவு, பாவத்துக்கெல்லாம் இல்ல. ஜாதகம் பார்க்கும்போது பாவத்தெல்லாம் வந்து அடுத்த கட்டமா பாருங்க, முதல்ல காரகத்தை பாருங்க. திருமணம் சுக்கிரன், திருமணம் பெண்களுக்கு செவ்வாய், கணவன் செவ்வாய், வீடு, அப்படி காரக உறவுகளை பாருங்க. சனி வேலை, புதன் டாக்குமெண்ட சார்ந்த விஷயம், புதன் காதல், இப்படி காரக உறவு கெட்டு போச்சுன்னா பாவத்துக்கு வேலை இல்லை. சார் பாவம் நல்லா இருக்கு சார், பாவம் நல்லா இருந்தா காரக நல்லா அனுபவிக்க முடியாது. கிடைச்சும் கிடைக்காத மாதிரி, கை கெட்டினதே வாய் கெட்டல, நல்ல பொண்டாடி கிடைச்சாலும் கிளி மாதிரி கிடைச்சாலும் குரங்கு மாதிரி. இப்படி காரக உறவு கெட்டு போச்சுன்னா பாவத்தை பார்க்கணும். நான் சொல்ல, அலங்காரம் சொல்லுது. நீர்நிலைகளில் நீர் சார்ந்த விஷயங்களில் அதிகம் கண்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் பிரகஸ்பதி எடுக்கக்கூடிய தனுசு தான். சார் நெகட்டிவாவே பேசுறீங்க, ஏதாவது பாசிட்டிவா சொல்லுங்க சார், உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம். பாசிட்டிவ் நிறைய சொல்லிட்டோம், நம்ம நிறைய சொல்லிட்டோம். இவங்களை போல கல்வியாளர்கள் யாரும் இல்லை. உருவாக்குதல் என்பது சிலையை செதுப்பது. சிலை என்பது ஒரு கருங்கல்லை செதுக்கி ஒரு சிலையாக மாற்றி விக்கிரகங்களாக மாற்றி கோயில் நீங்க வழிபடக்கூடிய சிவன் முருகன் எல்லாம் இவங்க தான். சாரி புரியலையா, இவங்களா வெட்டுறாங்க, இவங்களா செதுக்குறாங்க. இப்படி தனிப்பட்ட மனிதரை உருவாக்குவது எல்லாமே தனுசை சார்ந்ததுதான். ஒரு ஆசிரியர்களாக, ஒரு போலீஸாக, ஒரு நேவியாக, எல்லாம் சயின்டிஸ்டாக எல்லாம் உருவாக்குறது இவங்க தான். ஒரு நுட்ப சிவில் சர்வீஸ் எல்லாம் உருவாக்கணும்னா இப்படி படி, லெப்ட்ல படி, இப்ப ரைட்ல போலாம், இப்படி போ, செதுக்கிறவங்க தான். அதனால சமூகத்தில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு நபர்கள் இவங்கெல்லாம், தகுதியுடையவர்கள். இருந்தாலும் சில குணங்கள் இருக்குது இவங்களுக்குள்ளேயும், கெட்ட குணங்கள் இருக்குது, அப்படிதான் சுட்டி காமிச்சு. ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உடையவர்கள். ஒரு நபர்களை இவர்கள் மதிக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட மேல இருக்கணும். அப்படி இவர்கள் மதிக்கக்கூடிய நபர்களாக ஒருத்தர் எப்படி இருப்பாங்க, காலையிலே வந்து சாஷ்டானமாக விழுந்துப்பாங்க, ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. என்ன சொன்னாலும் லெப்ட்ல போடாம போயிடுவோம், ரைட்ல போடாம போயிடுவோம். டேய் சாப்பிடாதா, சாப்பிட மாட்டேன் சார், சரிங்க சார் நீங்க சொல்லிட்டீங்க. அரசு கௌரவமும் ஆதாயமும் தேடி வரும், நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், தனுசு லக்னத்துல கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க, பாக்கியம் இருக்குது சொல்ல வர. கல்வி, கலை, சாஸ்திரம், சட்டம், நீதி, கணக்கு, வழக்கு, ஆசிரியர் தொழில் எல்லாம் இவங்களுக்கு உரிய தொழில் தானே.
சார் ஆராய்ச்சி விட்டுட்டீங்களே, மருத்துவத்தை விட்டுட்டீங்களே, வருந்தான். எல்லாம் வர வாய்ப்புண்டு. ஏன் சார் 10ல புதன் ஆட்சி உச்சம், ஒரே வீட்டுல ஆட்சி உச்சம் 10. கர்ம வீடு இல்லையா 10? இதை சார்ந்த தொழிலாகத்தான் நீங்கள் செய்யணும். கர்மம் என்பது என்னது? ஜீவனஸ்தானம் என்பது இதை சார்ந்த தொழில் ஏதாவது ஒண்ணுதான் செய்யணும். நீ ஒவ்வொரு நபருக்கும் 10ஆம் இடம் சார்ந்த தொழிலாகத்தான் நீங்க செய்வீங்க. சார் நான் டீச்சரா இருக்கேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கர்மத்தை பாருங்க. கர்மத்தை ஜாதக ரீதியாக பாவக ரீதியாக ஒப்பிடுவதை தவிர்த்து காரக ரீதியாக ஒப்பிடுங்க. ஆமா சார், அதே ரீதி தான் இருக்கு சார். ஒரு வகையில நானும் ஆசிரியர் தான் சார் இது பண்றேன். தெரிய வரும், கர்மம் செயல்படும். பிறரின் பேச்சு அதிகமா கேட்க மாட்டாங்க. ஏன் சார் 10ல வந்துட்டு புதன் உச்சம். அன்புக்குரிய நபர்களே, புதன் ஜோதிட மையம் இன்னொரு கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் ஆட்சியோ உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்பொழுது, இன்னும் பாவ கிரகங்கள் இருக்கும், யார் பேச்சும் கேட்க மாட்டான். யார் பேச்சும் எனக்கே எல்லாம் தெரியும் சார். இன்னும் பாவ கிரகங்கள் சுத்தம். உன்னை சோதிக்க வந்த நபர்களாக இருப்பான். இது ஜோதிடர்களுக்கு சொல்லக்கூடிய, கோடிட்டு சொல்லக்கூடிய ஒரு கூடுதல் தகவல். அவங்களெல்லாம் ஜாதகம் பார்க்கறது தவிர்க்கலாம். அனுபவ ரீதியா சொல்றோம். மனைவி வந்த பின் அல்லது மனைவியால் உத்தியோகம், தொழில் சிறப்படைதல் போன்ற உன்னதமான வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு விஷயங்களும் இந்த தனுசு லக்கணம் பிறந்தவர்கள் இருக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், தர்ம கர்மாதிபதி யோகம் தனுசை மையப்படுத்திதான் உருவாக்கியது. தர்ம கர்மாதிபதியும் மற்றவங்களுக்கு 9, 10 இணைஞ்சு அது எல்லாம் தெரியாது. இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப டிஃபால்ட்டாவே அதிகமா இருக்கும். எளிதில் தர்மகாரங்க தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். தர்மகாரன் 9, 10 அமைஞ்சாதான் ஈடுபடுவான். இவன் நார்மலாவே ஆன்மீகத்தில் ஈடுபடுவான். நார்மலாவே தொண்டு. இவன் நார்மலாவே இவங்க வீட்டுல வந்துட்டு என்ன பண்ணுவான்? தர்மகர்த்தா இருப்பான். நார்மலாவே இவங்க வீட்டுல 100 பேர் சோறு போட்டவனா இருப்பான். வழி வழியாக பேர் எடுத்த குடும்பமா இருக்கும். இவங்க அப்பாலாம் 100 பேர் சோறு போட்டாருங்க. ஐயா கொரோனா காலத்துல 100 பேர் இவங்க அப்பா எல்லாம் செத்து போயிருப்பாங்க. இப்படி வழி வழியாக பேர் எடுத்த நபரா இருக்கும். இவரது வாக்கின் மூலம் பெரும்பாலானவர்கள் ஆதாயம் பெற்ற நபர்களாக இருப்பாங்க. ஏன் சார்? 2க்குரிய சனி 11 உச்சம், 11 லாபஸ்தானம் இல்லையா? இவன் உறுப்பினானே எனக்கு தெரியாது. இவன் கொடுக்கிற ஐடியாவால பிறர் வந்திருப்பாங்க. இதை நீ பயன்படுத்த, நீ முன்னே, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா பாதுகாப்பு கெடுத்துட்டே இருப்பான். 7க்கு 7 சபசபமா பாக்குறதுனால கெடுத்துட்டு இருப்பான். இவர்களுடைய ஐடியாஸ், ஆலோசனைகளை பிறர் பயன்படுத்தி இவங்க மேற லெவல்ல போயிருப்பாங்க. இதே ஆலோசனை பயன்படுத்தி வழிகாட்டுதல் மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனாலதான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் பூமியில் உலா வருவதாக ஒரு செய்தி அலங்காரம் சொல்லுது. எல்லா கிரகத்துக்கும் இடம் உண்டு, பிரகஸ்பதி மட்டும் பூமியில் வாழ்வதாக சொல்லப்படுவது உண்டு. ஏன்? தன்னலமற்ற ஒரு ஜீவனாம், தன்னலமற்ற ஒரு கிரகமா. பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து அதிக பணியாளர்களை அதில் அமர்த்தி அதில் வெற்றி பெற்று அதுக்கு ஒரு ஆலோசகராகும், அதை கட்டி ஆளக்கூடிய போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். ஏன்னா 10ஆம் இடம் ஸ்ட்ராங். தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய, ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம். 2க்கும் 11 கூடிய அவன் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் 10ம் 11ம் அதீத பலம் பெற்ற நபர்கள் சுய தொழில் போறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அனுபவ ரீதியாக உணர்வு. வீண் வம்பு வழக்கு, தாய்வழ உறவுகள்ல எப்பயுமே சண்டை. நான் ஏற்கனவே சொன்ன 8ல நம்பால் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு தொலை. அதே மாதிரி அயன சயன போகத்தில் அதிக உடல் உபாதைகளை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஏன் சார்? கிரகத்தில் அதிக பலம் பெற்ற நபர்கள் யாரு? ராகு கேது உச்சமாகிற இடம் இங்க 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான். பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறும்போது பாவ கிரகங்கள் அதிகமாக, அதிக கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருப்பது என்னது காரணமாக அமையலாம். அயன சயன போகத்துல அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. பேருக்கு தான் கல்யாணம். ஏன்னா பொண்டாட்டி கூட சேர்ந்து இருக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ தனியா இருக்காங்க, பொண்டாட்டி சென்னையில் இருக்காங்க, நான் இங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஏன்பா? அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த அயன சயன போகங்களே அனுபவத்தில் எப்பப்பா தூங்கினேன், தூங்கவே இல்லைங்க, 2 மணி நேரம் தூங்கினேன், வந்துட்டேங்க, வேலைக்கு வந்துட்டேங்க. தூக்கம் வரலைங்களா? இல்லைங்க, வேலை ஒரு வாழ்க்கையில வாழ திருப்தி முக்கியம். எது செஞ்சாலும் தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல மனுஷ மக்கள் நிறைய பேர் இவங்க இதுல முக்கியமான தூக்கத்தையும் வந்துட்டு தியாகம் பண்றாங்க. தூக்கம் வந்தாதானே, நான் எங்க தியாகம் பண்ண, தூக்கம் வந்தாதானே. அன்புக்குரிய நபர்களே, சூரியன் செவ்வாய் போன்ற திசாபுத்திகள் வரும்பொழுது சுபத்தை தரும். ஜாதகரை நெக்ஸ்ட் டைமென்ஷன் கொண்டு போவோம், வேற லெவல் கொண்டு போவோம், அடுத்த கட்டத்திற்கு நகர்வை நோக்கி நகரும். உயர்வுகள் வளர்பிறை சந்திரனை போல பலமாக இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சார ரீதியோ பாவ ரீதியோ சுபகிரகங்களோட சேர்க்கை பெறும்பொழுது, ஏன்னா தனித்த குரு பாழ் தானே, அதனால வந்து யாரோட சேர்ந்து இருக்கணும். ஒரு குரு பாவகிரகங்கள் சேரும்பொழுது அவங்களோட பெரிய பாவியா மாறிடும். சுபகிரகத்தோட சேரும்போது நீ என்னப்பா செய்யற, நானே சேர்த்து செஞ்சிடறேன். ஆட்சி உச்சம் பெறும்போது ஜாதகருக்கு இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய நல்ல காரியம்லாம் ரொம்ப அழகா வலு சேர்க்கும். புதன் சுக்கிரன் தனி திசாபுத்திகள் சுபபலனை தருவது கடினம். இப்படி காலபுருஷ தத்துவத்துல வந்து நிறைய சொல்லிண்டே போலாம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதிவுன்னு நன்றிகள் 1000 ஐயா. ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த தனுசு லக்னத்துல பிறந்தாலே அவங்க வந்து பாக்கியசாலிகள் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க. அதே மாதிரி மிகுந்த நற்குணம் மிக்கவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, சுறுசுறுப்பு மிக்கவர்கள் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா ஐயாவோட ஆடியோ வந்து நம்ம வந்து மறுபடியும் ரிப்பீட்டா கேட்டோம்னா அவர் சொல்லிக்கிற எல்லா கருத்துமே வந்து நம்மளுக்கு வந்து புரியுங்க. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். சார் எந்த ஊருங்க சார் நீங்க? சார் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். பெங்களூர். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப தெளிவான ஸ்ரீராம் சாருடைய ரொம்ப நாள் தொடர்புல இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட் அவரு. ஓ ஓகே சார். பயணிச்சுட்டு இருக்கோம். ரீசென்ட்லி we are planning to put on class. நம்ம வந்து சோழி பிரசந்த கிளாஸ் போட பார்த்தோம், பட் நபர்கள் சேரதுனால கைவிடப்பட்டது. ஜோதிட ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் சார். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப தெளிவான விளக்கம் சார். ரொம்ப நன்றி சார். பயன்பட சந்தோஷம் சார். கருத்துக்கள் வந்து எல்லார்ட்டையும் போகணும், எளிமையா சொல்லணும், நிறைய விஷயங்கள் நீங்களும் பகிரணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒரு நோக்கத்தோட தான் சொல்லப்பட்டது. ஏதாவது தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி கிளாஸ். அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்கய்யா. நன்றி. அடியேன் ஸ்ரீராம் பேசுகிறேன். பொதுவாக முழுமுதற் கடவுளான விநாயகரை மனதில் நினைத்து அவர் தாழ் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இப்போ தனுசு மண்டலம் ஏற்கனவே பேசின அவர் ஆசிரியர் சம்பத் நீண்ட நெடிய உரையை ஆற்றியதால் இப்ப என்னோட இதுகளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல விழுகிறேன். பொதுவாக வந்து காலதேவனின் 9வது வீடு என்பதும் காலதேவனின் தர்ம திரிகோண வீடாகவும் குருவின் ஆட்சி வீடாகவும் இருக்கக்கூடிய இந்த தனுசு வீட்டை பற்றி ராசி லக்னம் எப்படியான எடுத்துக்கலாம். பொதுவா தனுசு அப்படின்னு எடுத்தாலே இந்த ராசி இந்த வீட்டுல வந்து எந்த கிரகமும் உச்சமும் நீச்சமும் பகையும் இல்லை. பொதுவாக இந்த தனுசு ராசி அப்படின்னு எடுத்தாலே இதனுடைய அடையாள சின்னம் என்பது ஒரு வில்லேந்திய குதிரை என்பது இருக்கும். பாதி மனிதன் பாதி மிருகன் பாதி என்று கூறுவார்கள். அதை போல ஒரு இது வில்லானது ஒரு ஆயுதமாகும். எனவே ஆயுத உற்பத்தி இந்த
ஆயுதமாகவும் இந்த ஆயுதத்தை ஒரு சின்னமாக வைக்க வில்லேந்திய வீடு அப்படின்னு கூறலாம். இதுல வந்து ஆட்சி பெறும் கிரகம் பாத்தீங்கன்னா குரு. இதில் ஏற்கனவே கூறியது போல இந்த வீட்டில் எந்த கிரகமும் உச்ச நீச்சம் அடையாது. இந்த தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னாக்கா மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் ஆகும். 30 பாகைக்குள் இந்த 9 நட்சத்திரம் பாதங்களும் அடங்கி இருக்கிறது. சரி, இந்த தனுசு ராசி அப்படின்னு தனுசு வீடு, தனுசு லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது வந்து ஆளும் கிரகம் என்றால் குரு. இதில் இந்த இந்த வீட்டினுடைய தன்மைன்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு நெருப்பு வீடாக கருதப்படும். மேஷம், சிம்மம், தனுசு. இப்போ நெருப்பிலே வந்து நிறைய வித்தியாசமான இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. மேஷம் நெருப்பு என்பது காட்டு தீ என்று சொல்லலாம். சிம்மத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு தீ என்பது கோமத்தீ, வேள்வி தீ, யாகம், ஹோமம் பண்றாங்களா அந்த இது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நெருப்பு என்பது நாம் வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில் எரியக்கூடிய விளக்கு, அந்த தீ. அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்புல 3 வித்தியாசமான இது. காரணம் என்னன்னா இது 9வது வீடு என்பது ஒரு வீடே ஆன்மீக வீடு. இந்த தனுசு வீடுங்கிறது ஆன்மீக வீடு. தனுசிலிருந்து மகரம், கும்பம், மீனம் வரை இருக்கக்கூடிய வீடுகளே கிட்டத்தட்ட ஆன்மீக வீடுகள் தான். தனுசும் கும்பமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வரும். இது ஆன்மீக வீடுனா அது வந்து ஒரு மறைமுகமான ஆன்மீகத்தை குறிப்பிடக்கூடிய வீடு கும்பம். இது ஒரு உபயராசி, உபய வீடு என்று சொல்வார்கள். நெருப்பு ராசி என்று சொல்வார்கள், கிழக்கு ராசி என்று சொல்வார்கள், தர்ம ராசி என்று சொல்வார்கள், பித்த லக்னம், பித்த ராசி, பித்த வீடு என்று சொல்வார்கள், கிழக்கு லக்னம் என்று கூறுவார்கள், சத்திரிய லக்னம் என்றும் கூறுவார்கள், ஆண் லக்னம் என்றும் ஒற்றை லக்னம் என்றும் கூறுவார்கள். இந்த ராசியில இதனுடைய தன்மைன்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் தன்மைகளை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இது ஒரு நெருப்பு ராசி, உபய ராசி. இந்த ராசியினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் புரிந்து கொள்ளக்கூடிய கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரியான குணம் இவர்களுக்கு இருக்கும். ஒரு வீட்டினுடைய மாடி வீடு அப்படின்னாக்கா ஒரு அப்ஸ்டேர்ஸ் கீழே டவுன் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? இந்த மாடி வீட்டை குறிக்கக்கூடிய இடமே வந்து தனுசு தான். அதே மாதிரி கோபமும் உடைய ஒரு ஆட்சி தான். மரம், செடி, கொடி நிறைந்த இடங்களை இந்த தனுசு ராசி குறிக்கும். ஆயுத கிடங்குகளையும் குறிக்கும். அது எப்படி சார் ஆயுத கிடங்குன்றீங்க? ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வில் என்பது ஆயுதத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இது ஆயுத கிடங்கு. இந்த மிலிட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆயுதங்கள். அந்த இடத்த வந்து தனுசு தான் குறிக்கும். அதே மாதிரி பள்ளி, கல்லூரிகள், கல்வி சாலைகள் இதெல்லாம் வந்து தனுசு தான் குறிக்கும். ஆலயங்கள், திருக்கோயில்கள் எல்லாம் தனுசு தான் குறிக்கும். நீதிமன்றங்களும் அங்கதான் குறிக்கும். நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதிமன்றங்களும் அதைத்தான் குறிக்கும். சந்து அதை தான் குறிக்கும். சந்துன்னா லேன், சின்ன வீடு. அதே போல் இந்த தனுசு அப்படிங்கிறது வந்து இரவு பொழுதை குறிக்கக்கூடிய ஒரு வீடு என்று சொல்வார்கள். அதே போல இந்த ராசி வந்து வறண்ட மலட்டு ராசியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. மார்கழி மாதம் இந்த 9 தனுசு வீட்டிற்கு ஒரு பலமான வீடாக கருதப்படுகிறது. சிகப்பு பொன் நிறத்தையும் குறிக்கும். அதே போல இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா பிறந்திருப்பாங்க. ஒதுக்குப்புறமா சில சொத்துக்கள் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் அப்படி இல்லை, அவங்களுடைய இதை பொறுத்து. ஏன்னா இதே 4வது வீடு இதே குருவனுடைய வீடாக அமைவதால். அதே போல போர்க்களம் இதைத்தான் குறிக்கும். இவர்களுடைய உடல் வாகு என்று எடுத்துக்கொண்டால் நல்ல கட்டுமஸ்தான தேகமாக இருக்கும், நல்ல பாடி அந்த மாதிரி இருக்கும். இவர்களுடைய புருவங்களை பார்த்தீங்கன்னாக்கா கண் புருவங்கள் வந்து உயர்ந்து அடர்ந்து இருக்கும் என்று கூறப்படுகிறது. மூக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நீண்ட மூக்கா இருக்கும். கண்கள் அகன்ற கண்களாக இருக்கும். வசீகரமான தோற்றத்தை உடையவராக இருப்பார்கள். இவர்கள் கண் பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு கருணையுள்ள பார்வையாக இருக்கும். சிவந்த தோற்றத்தை உடையவர்கள். அதே போல கொஞ்சம் அழகாகவும் இருப்பார்கள். தனுசு ராசியின் குணங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த தனுசு வீட்டில் பிறந்தவர் தனுசு ராசியினுடைய குணங்கள் என்று பார்க்கும்போது ஒரு திடமான
ஆரோக்கியமான சிந்தனை உடையவர்கள், தைரியத்தை உடையவர்கள், முற்போக்கு சிந்தனை உடையவர்கள். அதே போல இவர்கள் விடாமுயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானம் என்பது 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி. அதே போல பேராசை உடையவர்கள் என்றும் கூறலாம். இவங்களுக்கு அதிகமா உணவில் விருப்பமாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிடல, கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் இருக்கும். வாதம் புரியும் போது நேர்மையான வாதத்தை இவர் புரிவார். அதே போல எப்பவும் பயப்பட மாட்டாங்க, எப்பவும் அச்சப்படாத உணர்வு, அச்ச உணர்வு என்பது இருக்காது. துணிந்து எந்த காரியத்தையும் செய்வார்கள். சுயநம்பிக்கை என்பது இருக்கும், வல்லமை என்பது இருக்கும். அதே போல இது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி வேகமாக செல்லுமோ அதே போல இவர்களுக்கு ஒரு வேக உணர்வு என்பது இருக்கும், மன வலிமை என்பது இருக்கும், ஊக்கம் என்பதும் இருக்கும். விசுவாசமாக இருப்பார்கள், நேர்மையாகவும் இருப்பார்கள், உண்மையை பேசுவார்கள். அதே போல பொய் பேசுபவர்களிடம் இவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். அதே போல தெய்வத்தின் பேர பக்தி இருந்தாலும் தெய்வத்தின் மேல் ஒரு பயமும் இவர்களுக்கு இருக்கும். சரி, இந்த தனுசு வீட்டில் பிறந்தது வரக்கூடிய நோய்கள்னு பாத்தீங்கன்னாக்கா அதிகமா பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு புதன் அப்படின்னு வருவதால் இவர்களுக்கு தோல் நோய்கள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வந்தால் விரைவில் குணமடைந்து விடும். அதே போல வாதம் சம்பந்தப்பட்ட வலி அதுவும் இவர்களுக்கு இருக்கும். இடுப்பு சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பாக இருக்கும். இடுப்பில் முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கீழ்வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது காலினுடைய முழங்கால் இருக்கக்கூடிய முட்டி, அதாவது பந்துக்கிண்ண மூட்டு, இது நகருது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இவங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா 8வது வீடாக சந்திரன் வருவதால் இவங்களுக்கு இந்த யூசுனோபிலியா, மூச்சு இறைப்பு நோய், அது மாதிரி, அதாவது லங்ஸ், நுரையீரல்கள் பாதிப்பு கண்டிப்பா இவருக்கு இருக்கும். சுவாசப்பை கோளாறு, அதுதான் சுவாசப்பை என்பது நுரையீரல் தானே இருக்கும். எலும்பு முறிவும் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்று கூறலாம். பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய மனோநிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியசாலியா இருப்பாங்க. காரணம் மனம் என்று பார்த்தால் மனோகாரகன் சந்திரன் இவருக்கு அட்டமாதிபதியாக வருவதாலும் இவர்களுக்கு கொஞ்சம் திடமான மனசு. அதே மாதிரி தியானம், ஒழுக்கம், தவநெறி, நல்ல ஒழுக்கம், இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி, அசையாம உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் வந்ததுதான். சரி, தனுசு ராசி குறிப்பிடக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா எந்தெந்த இடங்கள் தனுசு ராசி ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள், இடங்கள் என்று கூறும்போது இராணுவ தளம், போர்க்களம், ஆயுத கிடங்கு, காவல் நிலையம், அரசு ஆவணங்களை வைக்கும் இடம், நீதிமன்றம், கோயில்கள் நிறைந்த இடம், வேத பாடசாலை, குதிரை லாயம்னா குதிரைகள்லாம் கட்டி வைக்கக்கூடிய இடம், மேட்டு நிலம், அரசு கஜானா அல்லது கருவூலம் சொல்லலாம், காட்டுப்பகுதி, மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், வளமான பகுதி. அதே போல பூஜை அறையும் தனுசு. ஊரை அடுத்து கொல்லை, அதாவது ஊருக்கு கொஞ்சம் ஓரமா இருக்கக்கூடிய கொல்லைப்புற பகுதி என்று கூறுவார். அதே போல இவர்களுடைய தொழில்கள்னு பாத்தீங்கன்னாக்கா தனுசினுடைய என்னென்ன தொழில்கள் இவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வனத்துறை, மர வியாபாரம், ஆன்மீகத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை, வங்கி தொழில், சட்டம் மற்றும் நீதித்துறை, நிதித்துறை, கல்வித்துறை, சமூக சேவகன், போர் பயிற்சி, வித்தைகள் கற்றுக் கொடுத்தல், வாழ் பயிற்சி, ஆயுதம் தயாரித்தல், தர்மஸ்தாபனங்கள்னாக்கா அந்த கோயில் ட்ரஸ்ட், அன்னதான ட்ரஸ்ட் போன்ற இதெல்லாம் நடத்துறது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆண் ராசியாக இருப்பதால் இரட்டை வேஷம் கூடுவார்கள். அதே போல இந்த தனுசு ராசி உள்ள பகுதிகள்னு பாத்தீங்கன்னா பகுதியில் விளையக்கூடிய பயிர்கள், இவங்களுக்கு நிலம், காடு, தோட்டம், இந்த மாதிரி பயிர் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அமையறதே மேட்டு நிலமாக அமையும், மேட்டுக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அங்க மிருகங்களை கட்டி வைக்கக்கூடிய இடத்தையும் அது குறிக்கும். சின்ன குன்று, அதாவது சின்ன மலை, அது தனுசை குறிக்கும். அதே போல மலை தோட்ட பயிர்களையும் குறிக்கும்.
வறண்ட பகுதியாக இருக்கும் ரப்பர் தோட்டம், தென்னை, மஞ்சள், கரும்பு, கொண்டக்கடலை, சீரகம், தேன், காப்பி, தேயிலை போன்ற விளைபயிர்களை இவர்கள் விளைவிப்பார். சரி, இது வந்து உலகில் ரீதியாக இந்த தனுசு ராசி எந்த இது வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முண்டையன் அஸ்ட்ராலஜில வந்து சொல்லப்பட்டது. முண்டையன் அஸ்ட்ராலஜின்னா உலகியல் ஜோதிடம். உலகத்தின் அங்கம் வகிக்கிற நாடுகள்னு பாத்தீங்கன்னாக்கா அரபு நாடுகள், அதாவது தனுசு வீடு அரபு நாடுகள், மத்திய ஐரோப்பா பகுதி, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், ஹங்கேரி போன்ற நாடுகள் வந்து தனுசு வீட்டில் ராசியில் வரக்கூடிய நாடுகளாக வரும். சரி, தமிழ்நாடுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தனுசு எந்த பகுதியில் தனுசு ஆதிக்கம் நிறைந்த பகுதின்னு பாத்தீங்கன்னாக்கா, கோவை மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதியான கோவை மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதி, அதே போல ஈரோடு மாவட்டத்தின் மத்திய பகுதி ஆகியவை தனுசு ராசிக்கு ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளாக கூறப்படுகிறது. சரி, இவருக்கு வரக்கூடிய சொத்துன்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டன் சொத்து, பூர்வீக சொத்து என்று வருகிற போது அதில் சில தடைகள் இருக்கத்தான் இருக்கும். அதே போல இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர தோஷம், புத்திர சோகம், சில பேருக்கு புத்திரமே இல்லாம இருக்கும். யார் என்று பார்த்தால், லக்னமோ, லக்ன புள்ளியோ, ராசியோ மூலம் 1ஆம் பாதத்தில் நின்றால் அவர்களுக்கு, அதில் பிறந்தவர்களுக்கு என்னுடைய அனுபவத்தில், இது வந்து ஜாதக அலங்காரமோ அல்ல வேற ஏதோ நான் சொல்லல, அனுபவ ரீதியான உண்மை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு குழந்தை என்பது இருக்காது. கருத்தரிப்பு செயற்கை முறை கருத்தரிப்பு மையங்கள் மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்வார். மூலம் 1ஆம் பாதம், ஏன்னா அது கண்டாந்த நட்சத்திர பாதம். அந்த இடம் என்பது நீர் ராசியும் நெருப்பு ராசியும் சந்திக்கக்கூடிய இடம். விருச்சிக ராசி நீர் ராசி, தனுசு ராசி தனுசு லக்னம் நெருப்பு. இது அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர், அதே போல இதில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தில் பீஷ்மர் பிறந்திருக்கிறார். இந்த தனுசு ராசியினுடைய பொது குணம் பாத்தீங்கன்னா ஊருக்கு உழைக்கிறதுக்காக தான் அவங்க பிறந்திருக்கிறாங்களே தவிர்த்து இவர்களுக்கு என்ன தனியா வாழ்க்கை என்பது இல்லை என்று தான் கூற வேண்டும். அடுத்தவருக்கு எப்போதும் உதவி செய்து கொண்டே இருந்தால் இவர்களது வாழ்க்கை என்பது சிறக்கும் என்று கூறலாம். அதாவது சொந்தங்கள் மூலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை கூடும். அதாவது இவங்க ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது, கிடைக்காது. 7வது வீடு பாதகாத வீடான புதன் என்று வரும்போது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களுடைய மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு திருப்திகரமாக அமையாது என்றேதான் கூற முடியும். காரணம் 7க்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. தொழில் நல்லா இருந்துன்னா கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடு, கருத்து வேறுபாடு, சில பேர் வந்து பிரிய மாட்டாங்க, ஒரே வீட்டுல சண்டை போட்டு ஒன்னா இருப்பாங்க. அதே போல 10வது வீடு கன்னி, அந்த வீட்டில் புதன் உச்சமடைவதால் இவர்கள் இந்த தொழில்கள் வந்து நல்ல உன்னதமான ஒரு உயர்ந்த பதவிக்கு போவாங்க, உயர்நிலை பதவிக்கு போவாங்க. சில பேர் நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார்கள், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போவாங்க. பொதுவா வந்து இந்த குரு பாத்தீங்கன்னாக்கா நவகிரகத்துல வந்து மிகப்பெரிய கிரகம் என்று பாத்தீங்கன்னா அது வந்து இது குரு தான். இந்த கிரகம் வந்து வேகமாகவும் போகாது, அதே போல ரொம்ப மந்தகதியிலும் செல்லாது, ஒரு மிதமான வேகத்தில் போறோம். ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, 35 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். இந்த குருவின் நிறம் என்பது மஞ்சள் ஆகும். குருவில் இருந்து வரும் மஞ்சள் நிற கதிர்களே சூரியன் வெப்பத்தை குறைக்கும் என்று அறிவியல் விஞ்ஞானங்கள், வானியல் சாஸ்திர விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த காரணத்தினால் தான் ஜோதிடத்தில் குருவை ஜீவகாரகன் அல்லது உயிர்காரகன் என்று அழைக்கிறார்கள். இந்த முட்டையில் இருக்கக்கூடிய உள் கரு பாத்தீங்கன்னா மஞ்சள் கருவாக, மஞ்சள் நிறம் குருவினுடையது. இதன் மூலம் உயிர்கள் தோன்றுவதில் குருவுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஏற்கனவே குறிப்பிட்ட திரு சம்பத் அவர்கள் பிரகஸ்பதி என்று சொன்னார்கள். பிரகஸ்பதி என்றால் குருதான், குரு தட்சிணாமூர்த்தி. அதே போல இவர்கள் வந்து தன்னுடைய நடுத்தர வயதில் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றமும் நிலைத்தன்மை இல்லாத வாழ்க்கையில் ஒரு அமையும். திருமணமாகி குழந்தை பெற்ற பின்பு இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையே இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை இப்படி மாறி எல்லாம் பிறக்காது, ஏதோ ஒருத்தருக்கு அபூர்வமாக பிறக்கும்.
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையா 2 ஆண் குழந்தை இருக்கும், அல்லது 2 பெண் குழந்தை, இந்த மாதிரி இருக்கும். அதே போல இந்த இதுக்கு அஷ்டமாதிபதியாக கடகம், அதாவது சந்திரனுடைய வீடு அமைவதால் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தேய்பிறை காலம் வந்து ஒரு வளமாக இருக்கும். வளர்பிறையில் அவ்வளவு இதாக இருக்காது. இவர்கள் ஏதாவது ஒரு காரியம், தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் தேய்பிறை காலங்களில் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னாக்கா நல்லபடியா அது முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உதாரணமாக அதே போல இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட குணமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலன்னா ஏதாவது ஒரு குடைச்சல் விட்டு போயிடுவாங்க. அதே போல இந்த பூராட நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இருக்கும். ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை ஏதோ ஒரு பெரிய தொகையை இழந்து இருப்பாங்க. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. 40 வயதுக்குள் காலி இடம் பத்திரம் இது கவனமாக இருக்கணும். இந்த போலி செக்கு கொடுக்கறது, போலி சாமியார்கள் வர்றது இவங்கெல்லாம் இந்த தனுசுல இருக்கக்கூடியதுதான். ஆனால் மன வாழ்க்கை கொஞ்சம் கசப்பு. பிற பெண் தொடர்பு ஏற்படுமான நிச்சயமா ஏற்படும். ஆனால் வெளியில தெரியாது. வெளியில தெரிஞ்சது அப்படின்னாக்கா இவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி ஒண்ணு. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து காதல் திருமணம் புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதாவது புராண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு டக்குன்னு எளிதில் காதல் மனம் புரிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வக்கீல், ஆடிட்டர் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், அரசு கஜானா இந்த மாதிரி இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனத்துறையிலும் வேலை பார்ப்பாங்க. இவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா காமதேனு பசு அதை வழிபட வேண்டும். கிருஷ்ணர் வழிபாடு, வருடந்தோறும் சபரிமலைக்கு மாலை போட்டு செல்வது, இந்த மாதிரியான இது வரும்போது இவர்களுக்கு இந்த மாதிரியான இதை செய்யும் போது இவருக்கு கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக பலம் கூடும் என்பது ஒரு நம்பிக்கை. அதே போல இந்த நட்சத்திரம், இந்த பூராடம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதத்தை பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரமே புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரசி ஈடுபாடு, இரட்டை நட்சத்திரம், ஆபரணங்கள், பிறரிடம் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. அரசியல் ஈடுபாடு, அரசியல்வாதிகள் தொடர்பு என்பது இருக்கும். அதே போல இவங்க வந்து ஒரு நல்லது செய்ய போய் அது தீயதா முடிஞ்சு தந்தைக்கு கெட்ட பேர், இன்னாருடைய பையனா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறானே, உங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க மகன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதனால தந்தை தனையின் உறவு என்பது பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த வீடு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆச்சாரிகள், பிராமணர்கள், பூணல் போட்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள். மதம் சார்ந்த கோவில், அதே போல கிறிஸ்துவ மதம், சர்ச், இந்த மாதிரியான மத வழிபாட்டு இடங்கள் ஒரு வீடு பக்கத்துல இருக்கு. அதே போல ஒரு டீச்சர் வீடு, ஹெட்மாஸ்டர் வீடு, சாமியார் வீடு, இது போல இதெல்லாம் இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா விநாயகரை அதிகமாக வழிபாடு. அதாவது எப்படின்னா அரசமரத்து பிள்ளையார், துர்காதேவி, பிள்ளையார் பட்டிக்கு செல்வது, இது போன்ற அதை ஹோமங்களில் கலந்து கொள்வது, பூஜைகள் செய்து ஆன்மீக ரீதியாக பூஜை புனஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இவர்களுக்கு இருக்கும். அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த எண்ணம் உடையவர்கள் என்று கூறலாம். ஆனா மனோரீதியான பாதிப்படையவர் இந்த தனுசு ராசி தான். அதே போல பிள்ளைகள் பிறந்த பின்பு இவர்கள் வாழ்க்கையில் பல சோகமான நிகழ்வுகளையும் இவர்கள் சந்திப்பார்கள் என்று கூறலாம். பொதுவாக தனுசு ராசி பொறுத்தவரையில காலதேவனின் 9 அப்படின்னு 9 இருப்பதால் இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள், முக்கியமான நோய்கள் பார்த்தீங்கன்னா தனுசு அப்படின்னாலே 9 இடம்னாலே 2 தொடைகளை குறிக்கக்கூடிய இடம், தொடைகளுக்கு பின்புறம் உள்ள இடத்தையும் இது குறிக்கும் என்று கூறி இந்த தனுசு ராசி வந்து காலதேவனின் 9வது வீடாக இருந்தாலும் இவர்கள் ஆன்மீகத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள். அதே போல ஜோதிடம் போன்ற நுணுக்கமான கலைகளை கற்றறிந்து மக்களுக்கு இவர்கள் சேவை செய்வார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. தனுசு லக்னத்துல என்னென்ன பலன்கள் இருக்குதோ எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக ரொம்ப நன்றி வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க தனுஷு வீட்டின் பலன்களை பத்தி பார்க்க போறோம். வேலை கிடைக்கும். எல்லாருமே வந்து தனுஷு வீட்டின் பலன்களை பத்தி டீப்பா சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் சொல்லி 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திய நிலங்கரை போல் மேற்றினை நந்தி மகந்தனை நாணக் குழந்தனை திண்டியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த தனுசு வீடு பார்த்தோம்னா இது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் வீடா வந்து வருதுங்க. ஸோ 9 அப்படின்னு பார்த்தோம்னால இது வந்து போர்க்களம் மிக்கவெல்லாம் வந்து இருப்பாங்க. இவங்களோட லைஃப் வந்து போர்க்களம் மிக்க லைஃபா வந்து இருக்குங்க. ஆனா வந்து இங்க வந்து பாக்கியசாலிகள், இங்க வந்து நல்ல குணங்கள் வந்து மிக்கவரெல்லாம் வந்து இருப்பாங்க. ஆனா வந்து இது ஏன் அப்படின்னா பார்த்தோம்னா இது வந்து போர்க்களம் ராசி, அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது. அதாவது போர் புரியறதுக்கு போய் அந்த வில் அம்பு குதிரையில போய் வில்லம்பு விடுற மாதிரி வந்து எங்களோட வாழ்க்கை வந்து அமையும். யாரோ ஒருத்தர் வந்து வில்லம்பு வந்து நெஞ்சில குத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ஒரு லைஃப்ல வந்து எங்களுக்கு கடந்துதான் வந்து வந்திருக்கோம். இல்லை வந்து ஒரு எங்களோட ஒரு 80 வயசு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு வந்து இந்த தனுசு லக்னம் வந்து சொல்லுதுங்க. அதே மாதிரி இந்த தனுசு லக்னம் பார்த்தோம்னா வந்து நம்ம கிருஷ்ணர், ஸ்ரீராமர் இவங்க எல்லாமே வந்து குறிக்கும். ஸோ நம்ம ஸ்ரீராமர் பிறந்தது புனர்பூசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிருஷ்ணர் வந்து ரோகிணி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் இந்த தனுசு ராசி வந்து நீங்க 2 பேர்த்தையுமே வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காருக்கு பார்த்தோம்னா வந்து தந்தை வழி உறவுகள், சொத்துக்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளா வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தனுசு லக்னம், தனுசு ராசிக்காருக்கு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கார் பார்த்தோம்னா மெயினா பார்த்தோம்னா இது வந்து மூல உச்சம் அடையிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கடக ராசியில வந்து உச்சம் அடையுது. இது வந்து மூலத்திரியோணம் பார்த்தோம்னா வந்து இது வந்து தனுசு ராசின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்போ மூலத்திரியோணம் அடையிறதுனால வந்து இவங்க வந்து குருவாயூர் வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வர்றது வந்து நல்லது. ஏன்னா கிருஷ்ணர் கோயில் குருவாயூர்ல. அப்போ அந்த தனுசு ராசிக்கார் வந்து கிருஷ்ணர் கோயில் அடிக்கடி போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா அங்கதான் வந்து இந்த யானைகள் முகாமெல்லாம் வந்து நடக்கும். குருங்கிறது வந்து யானைகளை வந்து குறிக்கிறதுனால யானைகள் முகாமெல்லாம் வந்து அங்கதான் நடக்கும். அதனால குருவாயூர் வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கொடுக்கும் என்று சொல்லி என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்றேன். நன்றி. இதுகாரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.